போலீஸ் போனாலும் சரி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ நான் ஏன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு விஷயம் சொல்றேன். ஏதோ ஒரு ரெண்டு வீடியோ போட்டாங்க பார்த்தா ஒன்றும் அவ்வளவு வருத்தம் இல்லை. அதனால அதுக்கு எதிர் நானும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் 20 வருஷமா. ஒரு தடவை ஜெயிலுக்கே போகல. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். ஃபுல் கம்பெனி எல்லாமே கண்ட்ராவி ரெக்கார்டிங்ல இருக்கு. உங்களுக்கு போடுறேன். இது வந்து இந்த ட்ரைனிங் சம்மந்தப்பட்டலாம் இது பார்க்காதீங்க. இது இந்த எங்களுக்குள்ள பஞ்சாயத்து நடக்கல அதுக்காக. பிளஸ் வெறும் ட்ரைனிங் பார்த்து போர் அடிச்சிருக்கும். இது ஸ்டார்ட் பண்ணுங்க. மணிவன் எப்படி சொல்லி கொடுத்தாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா கேஸ் கொடுங்க மேடம், இன்னும் 4 போய் கேஸ் இன்னும் எல்லாம் கொடுங்க, சும்மா வெறும் இந்த வீடு கிட்ட போடாதீங்க, சிவில் கேஸ்ல வெளியே வந்துருவாங்க அப்படின்னு. ஸோ மணிவன் நிறைய நல்ல யோசித்து நல்ல பெரிய கேஸ் கொடுங்க. ரைட்டா? டன். ஆண்டனி தலைவர் அன்னைக்கு அடைய போட்டாரு. யாருனாலும் வச்சு செய்யுங்க. நான் வந்து ஏன்னா ஒரு வீடியோ போட்டுருக்காங்க, அதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணிட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க மாதிரி பண்ணலாம். எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டுருந்தாங்க. நேரல் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் போயிட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்கேன், ஷர்ட் பேண்ட். நான் சும்மா அந்த பெரிய போட்டாரு போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போக முடியாது இல்லையா, அதனால அதுக்கு யூனிஃபார்ம் வச்சிருக்கேன். இப்போ அது ரெகுலரா வச்சிருக்கேன். ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும். போலீஸ் பண்ண வந்துட்டாயா இவ. இதுல யாரெல்லாம் இருக்கா அந்த மாதிரி நீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்படி யாராவது இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? போலீஸ் ஸ்டேஷன் யாரும் இல்ல, எல்லாம் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாருக்கெல்லாம் எம்எம் வந்து ரொம்ப மோசமா போச்சு, முந்தி மாதிரி கிடையாது. ஏன்னா எல்லாரும் தப்பு தப்பா நிறைய கேள்விப்படுறாங்க. அதனால நீங்க கவனமா இருங்க. கமெண்ட் பாயிண்ட். ஸோ எனக்கு போலீஸ் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா போலீஸ் கேஸ்ல நீங்க கேஸ் எனக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி வெரைட்டி இல்லாம கொடுங்க. ஏன்னா என்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் சொல்றேன். 20 வருஷமா 25 வருஷமா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட உள்ள போல, அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கவலையா இருக்கு. இது ஸ்டார்டட் வித் வந்து எஸ்டாப்ஷன் கேஸ் இருக்கு. எஸ்டன் பணம் கேட்டு பணம் பணம் பண்ணுவாங்க, பிளாக்மெயில், அந்த கேஸ் எம்எல் இருந்திருக்கு. அப்புறம் வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டின கேஸ் இருக்கு. அப்புறம் வந்து எம்எல் தப்பா நடந்துட்டான் அப்படின்னு கேஸ் இருக்கு. அப்புறம் வேற என்ன கேஸ் இருக்கு? புலி ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காங்க பொம்பளை வச்சு பொண்ணுங்களை வச்சு, அந்த கேஸ் இருக்கு. அப்பதான் போலீஸ் சொன்னேன். ரோஸ் நான் கூட்டிட்டு போனேன். ரோஸ் நாளைக்கு போய் லேப்டாப்ல எல்லாம் டெலிட் பண்ணிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு அப்படின்னு. யார் இன்ஸ்பெக்டர் முன்னாடி அப்படி பார்த்தா, ஏ யாப்பா இல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஏன் டெலிட் பண்றா நீ, அந்த மாதிரி. வேற என்ன கேஸ் இருக்கு? ஆ வீட்டை வச்சுட்டு வீட்டு வீட்டு வாடகை கொடுத்தா அதை வீட்டு விட்டு காலி பண்ண மாட்டாங்க அப்படி கேஸ் இருக்கு. அப்புறம் வீடை கப்சா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் இருக்கு. நிறைய கேஸ் இருக்கு. இனி நீங்க கொடுக்கும்போது வித்தியாசமான கேஸ் கொடுங்க. ஏன்னா இந்த கேஸ் ஆல்ரெடி எம்எல் இருக்கு. அல்லது நீங்க கம்ப்ளைண்ட் சொல்லும்போது இந்த கேஸ்ல எம்எல் இருக்கு, அப்போ இவ்வளவு பெரிய இவன் வந்து டேஞ்சரான பாருங்க அப்படின்னு கொடுங்க. ஸோ ஐம் வெயிட்டிங். அதாவது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஜூஜிபி மாதிரிலாம் என்கிட்ட கேஸ் கொடுக்காதீங்க. போலீஸ் கேஸ் என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை மாதிரி கொடுக்காதீங்க. ஏதாவது கொடுங்க, ஜெயிலுக்கு போகணும், உள்ள போகணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேஸ் கொடுக்கும்போது சும்மா அந்த வீடு கிட்ட எல்லாம் கேஸ் கொடுக்காதீங்க, 4 கேஸ் சேர்த்து கொடுங்க, அப்பதான் அவர் உள்ள போய் வைக்க முடியும். அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் சொசைட்டில கொஞ்சம் பெரிய ஆளு. நம்ம டீமுக்கு எல்லாரும் அவர் தான் பின்னாடி மோட்டிவேஷன் கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணுங்க, நல்லா டேரக்டா பண்ணுங்க. பட் ஏதாவது செமையா செய்யுங்க. ஓங்கி அடிச்சா 1 டன் அந்த மாதிரி கொடுக்கணும். சும்மா ஜிஜிபி கிஜிபி பார்த்து அதை பார்த்து அவர் பேசுவாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்றாரு, பேசுவோம். எப்படி இதை வந்து நான் ஏன் போடணும் அப்படின்னா, இது ஒரு உங்களுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷன். இந்த மாதிரி அட் அ டைம் 4 பிரச்சனை சமாளிக்கணும். சரியா? ஒருத்தர் வந்து யூடியூப்ல நம்ம படிச்ச விஷயத்தை எடுத்து வீடியோ வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஒருத்தர் அவர்கிட்ட பண்ணணும் சார், இந்த வீடியோ எடுத்துருங்க சார், ரெடி பண்ண மாட்டேன். சரி நீ பண்ணிடாதீங்க அப்படி சொல்லிருக்கேன். இதுக்கப்புறம் வீடியோ போட்டாரு. எம்எம்ஜில படிச்சுனா படிச்சுட்டு பொத்திக்கிட்டு போய் நீ பிசினஸ் பண்ணணும். நீ ட்ரெயினர் ஆகணும் அப்படின்னா ட்ரெயினர் ஆகணும் வா. ட்ரெயினர் அதுக்குள்ள பணம் இருக்கலாம், அந்த ட்ரெயினர் அதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் எம்எம்ஜி கான்டென்ட் தூக்கிட்டு வரலாம், அதுக்குள்ள பணம் கொடுத்துட்டு போ. இங்க வந்து சும்மா சும்மா படிச்சுட்டு போகாத. அதான் நான் சொல்றேன். ஓகே, இன்னைக்கு என்னை பத்தி நிறைய வீடியோ போட்டுருக்காங்க, அதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணிட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க மாதிரி பண்ணலாம். நீங்க எல்லாரும் வீடியோ போடுவீங்க, எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. அதாவது எனக்கு யார் மேல மதிப்பு இருக்கு, கொஞ்சம் மரியாதை இருக்குன்னு அவங்க மேல போடுவேன். இல்லைன்னா வெறும் போஸ்டர் மட்டும் தான் போடுவேன். சரியா? நீங்க உங்க எனக்கு எகென்ஸ்டா வீடியோ போட்டு நான் ரிப்ளை கொடுக்கணும் வருத்தப்படக்கூடாது. ஸோ தலைவர் ஏதோ பேசுறது கேட்கலாமா? இவருக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், அது பிடிச்சிக்கலாம் போஸ்ட் ஆகும், ஒரு பார்க்கலாம். அது மட்டும் அவர் வீடியோ போட்டுருக்காரு, நல்லா போச்சு. ஏன்னா வீடியோ போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வீடியோ போடாங்க, நம்ம வீடியோ போடுவோம், அது போக நல்லா இருக்கும். லெட்ஸ் என்ஜாய். ஃபீஸ் கட்டி கொஞ்சம் வருஷம் நான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருந்ததை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அங்க போய் படிச்சதே. சோ போதும் படிச்சது, நம்ம அப்ளை பண்ண வேண்டியதை அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் நான் வந்து படிச்சேன். அப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் படிச்சாரு. இந்த இனி கமிங் வீடியோஸ்ல நான் ஒவ்வொருத்தருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு 3 மாசம் 4 மாசம் வீடியோ போட சொன்னா வீடியோ போட முடியாது. என்ன அவருக்குள்ள ஒரு ஹெசிடன்ஸ் இல்ல, அவர் ஒரே டென்ஷன்ல இருப்பார், வீடியோ போட மாட்டார். சொல்லி 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 அப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சார். சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் படிச்சேன்னு சொன்னார். இந்த வீடியோ போடுறதுக்கு யார் படிச்சு கொடுத்தான்னு அவர் சொல்லல. அவர் சொல்ல பரவாயில்ல, நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்றேன். சண்டை வந்து என்ன திரும்ப அவர் ஒரு விஷயம் சொன்னா நம்ம சொல்லி தான். இப்போ நிறைய பேர் சொல்லாம பின்னாடி கூட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு தெரியாது. பட் நம்மகிட்ட அப்படி பப்ளிக்கா சொல்லும்போது நம்ம சொல்லணும். அவருக்கு எங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோம், அவர் என்னெல்லாம் விஷயம் சொல்லி கொடுத்தோம். இப்போ அவங்க கம்மியில நல்ல ட்ரைனிங் கொடுக்காங்க எம்எல்ஏ, அவர் இங்க வர வேண்டிய தேவை இருந்திருக்காரு, தெரியாம வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
அதோட இங்க அப்ளை பெரிய பெரிய லீடர்ஸ் கொடுக்குற ட்ரைனிங் ரொம்ப வலிமையா இருந்ததுனால இந்த ட்ரைனிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு எம்எம்ஜிக்கும் எனக்கும் தொடர்பு அப்படிங்கறதுல இருந்து. இப்போ அங்க என்னென்ன ஊருக்கு வந்து என்னென்னமோ நடக்குதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஆனா என்னமோ நடக்குது ஃபீல் பண்ணாது ஏன் தானே கேட்கணும். இப்போ நீங்க ஊர்ல சுத்தி அவன் என்ன சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு? எம்எம்ஜில ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவரு ஒரு 2 3 பேர் 4 பேர்ட்ட கேட்டுட்டு இந்த 4 பேரா எம்எம்ஜி, நான் ஒரு 40 பேர் காட்டுறேன் அவர்கிட்ட வந்து எம்எம்ஜி என்னன்னு கேளுங்க. ஒன்னா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற முறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிட்டு இருந்தோம். எப்படி இருக்கீங்க என்ன ஏது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். அதை தாண்டி அங்க இருந்து வரக்கூடிய போஸ்டர்ஸ் தனி மனித தாக்குதல்கள் நிறைய இருக்கு. அவமரியாதையா தனி மனித தாக்குதல், அதாவது எம்எம்ஜில இருந்து பணத்தை வாங்கிட்டு போவாங்க. எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பணம் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து எம்எம்ஜி அவரு நேர்மை நாணயத்தோட தான் இருப்பாரு. சரியா? சோ எம்எம்ஜில இருந்து பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒருத்தனா பணம் வாங்கிட்டு போயிட்டானா, ஏன் பணம் வாங்கிட்டு போனா, எப்ப கொடுப்ப சாமி, என்னாச்சு, அப்படித்தானே கேட்கணும். அதாவது பணம் கொடுத்தவங்க பணம் வாங்கினவங்க இவங்க 2 ஃப்ரெண்டு, இவரும் அவர் கூட ஃப்ரெண்டு. அப்புறம் கேரண்டி கொடுத்தாலும் கேரண்டி ஒருத்தன் சுரேஷ் எல்லாம் வந்து மிடில் இருந்தா கேரண்டி எல்லாம் கொடுக்கல, பட் நான் மிடில் இருக்கலாம், இவன் தூக்கி உள்ள வைப்போம். எவ்வளவு நல்ல எண்ணங்கள் பாத்தீங்களா? நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத நான் பாக்குறேன். நான் எல்லாருக்கும் சொல்ல வர்ற கருத்து, நானும் அங்க வாழ்த்தி இருக்கேன், அவங்கள வாழ்த்தி இருக்கேன், அவரை மாதிரி இவர மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்த்தி இருக்கிறோம். அது எல்லாம் அன்றைய நிலைமை. இத முன்னுதாரணமா வச்சு வேற யாரும் உள்ள போயிட வேண்டாம். நீங்க படிக்க போற நோக்கம் இவர் எம்எம்ஜில சரியா படிக்கல. எம்எம்ஜில வந்து சரியா படிக்கல, கொஞ்ச நாள் இருந்தா வச்சது, பட் சரியா படிக்கல. ஏன்னா எம்எம்ஜில எப்பவும் பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படி எம்எம்ஜில இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. வேற யாரும் இருக்கு உங்களுக்கு பார்த்து படிக்கணும், படிங்க இல்லைன்னா படிங்க. பண்ண வேண்டாம், நீங்க பண்ணா இது மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. இதுதான் இவங்க எம்எம்ஜில இருந்து படிக்கலன்னு சொல்றோம். எம்எம்ஜில இருந்தான்னு சொல்லாங்க, படிச்சேன்னு சொல்லாங்க, பட் எம்எம்ஜியோட மெயின் பாயிண்ட்ஸ் படிக்கல. எஸ், எனக்கு அவருக்கும் நல்ல உறவு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இவங்க வைஃப் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு, இவங்க பையன் மேல பெரிய மரியாதை இருக்கு. நாங்களும் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. அவங்க மச்சினா சென்னையில் இருக்காங்க. எங்க வெப்சைட்ல அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க, எம்எம்ஜி ட்ரைனிங் சிஸ்டம் வெப்சைட்ல. அவங்களுக்கு எனக்கு எல்லாரும் மரியாதை இருக்கு. இவங்க வீட்டுல நாங்க தங்கியிருக்கோம், அவங்க வீட்டுல தங்கியிருக்கோம், நாங்க எல்லாரும் ஒன்னா ரொம்ப இருந்திருக்கோம். திடீர்னு இவங்க எங்க இருந்து டிஸ்டன்ஸ் ஆச்சுன்னு தெரியல. எந்த விஷயம் கூட கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இவர் ஒரு கேஸ் வரும்போது, சும்மா ஒரு பிரச்சனை வரும்போது போய் வாட்ஸ்அப் குரூப்ல கூட அடி போட்டாரு. நான் சொல்ல, நீங்க எங்க வீட்டுல தங்கிருக்கீங்க, நாங்க வீட்டுல உங்க பையன் எங்க வீட்டுல இருந்து ஒரு வாரம் தங்கிருக்காங்க, பர்சனல் கோச்சிங் உங்க மச்சின வீட்டுல தங்கிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் பண்ணிருக்கோம். முடியல. எம்எம்ஜி ட்ரைனிங் நீங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு மேஜிக் வரும் அப்படி கிடையாது இல்லையா? நம்ம எல்லாம் பில்ட் அப் பண்ணுது. இன்னைக்கு நீங்க எம்எம்ஜில எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 4 பேர் சொன்னா எம்எம்ஜி ஊடிட்டா போயிட்டு 4 5 பேரால எம்எம்ஜி ஸ்டாப் பண்ண முடியுது அவங்களால. அந்த மாதிரி நெட் மார்க்கெட்டிங் நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கிரியேட் பண்ணும். யார் எங்க ஆடியோ போட்டாலும் வீடியோ போட்டாலும் விட்டுட்டு போனாலும் சரி, எம்எம்ஜி ஸ்டாப் ஆகக்கூடாது. நீங்க எம்எம்ஜி என்ன நடக்குதோ அதை மாதிரி பண்ணுங்க. எங்க அப்படி ஒரு சிஸ்டம். இன்னைக்கு எவெல்லாம் வந்தா போனா வீடியோ போட்டுட்டு இருக்கான், எம்எம்ஜி நின்னுச்சா, எம்எம்ஜி ட்ரைனிங் இருக்கா, எம்எம்ஜி கோர்சஸ் நின்றுருக்காங்களா, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம 100 வருஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கல. இவங்களா அதை படிச்சுன்னு நினைச்சிட்டாங்க, அதனால அந்த விஷயம் நடக்கு. இவர் பண்ற தப்பு நீங்க பண்ணாது. இவர் படிக்காம அரைமுறையும் பேசிட்டு இருக்காரு. என்னைக்கு நம்ம வந்து அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க அப்படி பேசி நம்ம பிள்ளை கூட நம்ம பேச்சு கேட்காது, யாருக்கும் நம்ம பிடிக்காது. நெவர் அப்ஜெக்ஷன் லிங்க். இவர் சர்டிஃபிகேட் வாங்கல, வாங்க 5 வருஷம் ஆச்சு. கேளுங்க, அப்ஜெக்ஷன் லிங்க் சர்டிஃபிகேட் வைக்கிறாரு. 100கணக்கான டீம் இருக்கு, எல்லாம் இருக்கலாம், பட் இவங்க படிக்கல. ஒரு தடவை தேனியில நாங்க ட்ரைனிங் எடுத்து தங்கிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் நாங்க 7 மணிக்கு ட்ரைனிங் போகலாம். 7 மணிக்கு நம்ம டீம் தெரியும், 6:45 எல்லாரும் வெளியே ரோட்ல நின்று இருக்கோம். போன் அடிச்சா ஐயோ, அதுக்கப்புறம் அடிச்சு போட்டு வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு எம்எம்ஜி கல்ச்சர், எம்எம்ஜி பழக்க வழக்கங்களே தெரியாது. எனக்கு புரியுது, ஏன்னா அங்க எம்எல்ஏஸ்டில் லீடர்ஸ் ஒரு டார்ச்சர் பக்கம் இருக்கும். நான் வேற எம்எல்ஏஸ்டில் தப்பு பண்ணா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இவரோட மனநிலை எனக்கு புரியுது. கண்டிப்பா வந்து நம்ம எம்எம்ஜி வந்து புகுந்த என்ன சொல்றாங்க, தாய் வீடு, அங்கதான் வாழ போறோம், அங்கதான் பிசினஸ் இருக்கு. அவங்க டார்ச்சர் பண்ணும்போது கண்டிப்பா இருக்கும் வரதான். நீங்க படிக்க போற நோக்கம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னா அதுக்காக மட்டும் போயிட்டு அதை மட்டும் பார்த்து நம்ம வெளியில வந்துடணும். அதை விட்டுட்டு பினான்சியல் ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள ஈடுபடுறது வேற ஏதாவது அவங்க நிறைய போட்டுருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு அது வரல. நீங்க அந்த வீடியோ பாத்துக்காங்க, மணி சர்ச் பண்ணுங்க. நல்ல லீடர், நல்லா பேசுவாங்க, நல்ல பேசுது அவர்கிட்ட உண்டு. வீடியோ எல்லாம் எங்க ஆரம்பிச்சு சொல்லுங்க. இவருக்கு எம்எம்ஜி முன்னாடியே பண்ணாரா, படிச்ச விஷயம் எல்லாம் சொல்லணும். சரியா? எம்எம்ஜி நீங்க வீடியோ போக கத்து கொடுத்தாங்க. இப்ப கடைசி வருது சார், வீடியோ நல்லா பேசுறீங்க, நீங்க கத்து கொடுத்த விஷயம் தேங்க்யூ சார் அப்படின்னு ரிப்ளை பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த வீடியோ சொல்லவே இல்லை. ஒரு விஷயம் நம்ம எப்ப எடுப்படும் அப்படின்னா, இதையும் சொல்லணும் இதையும் சொல்லணும், அப்பதான் எடுப்படும். நம்ம ஒருத்தர் வந்து ஒரே பாயிண்ட்ல தப்பாவே சொல்லக்கூடாது. 2 பாயிண்ட் சொல்லணும். நான் சொல்றேன் இவர் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்குன்னு சொல்ல 2 சொல்றேன். நான் ஏதாவது விட்டுட்டேன்னா எனக்கு கேளுங்க, அடுத்த வீடியோ தான் சொல்றேன். எம்எம்ஜில போனீங்கன்னா படிச்சதோட வந்துருங்க, பினான்ஸ்ல இதுலயும் தலையிடாதீங்க அப்படிங்கிற. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க, எம்எம்ஜில படிங்க, ஆனா பினான்ஸ்ல தலையிடாதீங்க. இப்ப கிட்ட ஒரு விஷயம் கேளுங்க, இவரு எம்எம்ஜில மாசம் சேவிங் பணங்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு எங்கேயோ எவனோ சொன்னான்னு தெரியல, டக்குனு ஒரு மூடு மாறி போச்சு. எம்எம்ஜி மூடிடுவாங்கடா, நாளையில இருந்து எம்எம்ஜி ஓடி போயிருடா, இதோட முடிஞ்சிடும், ஓடிடும் அப்படின்னாங்க. எனக்கு பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஒரே தடவை கேளுங்க, எம்எம்ஜில நீங்க போனீங்க, எம்எம்ஜி பணத்துல தலையிட கூடாதுன்னு சொன்னாங்க, என் பணத்தெல்லாம் கொடுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்க? ஒரு லிஸ்ட் தரேன், யார் யாருக்கெல்லாம் எம்எம்ஜி மேல பயம் வந்துச்சோ அப்படி பணம் போச்சு அவங்க எல்லாத்துக்கும். ஏப்பா உங்களுக்கு பிடிக்கலான்னு போயிட்டாங்க. பாப்பா கணபதி அப்பா அப்படின்னு போட்டார். அவரும் டக்குனு எனக்கு பணம் வேணும்ப்பா, நான் இந்தாங்க போங்கப்பா அப்படின்னு. அவரோட பணம் வந்து 16,000 வந்து ஷேர் மார்க்கெட்ல 2 3,000 4,000 கூட இருந்துச்சு நினைக்கிறேன். அப்படின்னா இருங்க, அதெல்லாம் சேல் பண்ணும்போது இல்ல வேண்டாம், எம்எம்ஜி மூடிடுவாங்க, இவங்க எல்லாரும் எம்எம்ஜி பத்தி பேசிட்டாங்க, சரி போ ராசா அடிப்பது. சரி, இப்படி இவரு அப்புறம் அபிபரணி வந்து பணம் கொடுத்துருந்தாங்க நம்ம எம்எம்ஜி வீடு கட்டுறதுக்கு பணம். நான் ஒண்ணு சொன்னேன், என்னைக்கு உங்களுக்கு பணம் வேணுமோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு.
அவங்க கொடுத்த பணத்தை. மத்தது வந்து நாங்க நிறைய இடத்துல 5 வருஷம் 6 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு எப்போ வருமா போகும். பட் இது எப்போ வேணுமோ நீங்க கேளுங்க. எம்எம்ஜி ஹவுஸ் கால் கொடுத்தது அப்படின்னு நிறைய லீடர்ஸ் அவங்க போட்டோலாம் இருக்கு. சார் எப்போ கொடுக்கணும் உடனே அபிபரணி லண்டன்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க 7 நாள் எனக்கு முன்னாடி சொல்லுங்க, உங்களுக்கு பணம் வந்துருங்க. 7 நாளுக்கு முன்னாடி சொல்லணும்னு சொன்னீங்களா சார், அதனால எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். 1/2 மணி நேரத்துல 2 லட்சம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. சரியா? சோ இவர்கிட்ட கேளுங்க, இவர் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டாரா, பணம் கொடுத்து வர முடியாம ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, இவங்ககிட்ட எந்த பணம் செலவு வச்சுக்காதீங்க அப்படின்னு எனக்கு வேல்முருகன் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இவங்கள்ட்ட போய் எதுவும் பணங்கன்னு வாங்கிறாதீங்க, நோட்டீஸ் போட்டு சாவடிச்சிருவாங்க. தனி மனித தாக்குதல் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எம்எம்ஜில எவ்வளவு பேருக்கு நடக்கு தனி மனித தாக்குதல். இங்க இருந்து பணத்தை புடிங்கிட்டு போவீங்க, 10 லட்ச ரூபா வாங்கிட்டு பணம் எப்ப தருவ, அதான் சொல்லிருக்கோம்ல, டேட் சொல்லிருக்கோம்ல, யாரு வேல்முருகன். அப்புறம் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் என்ன கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் என்ன பேச முடியும். நான் எப்படி நான் கொடுக்க முடியுமா? நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுவேன், என் ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல, மெசேஜ் இல்லைன்னா இங்க இருந்து டிக்கெட் போட்டு 50,000 ரூபாய் அவரு அவர் 50,000 ரூபாய் ஒரு நாள் சும்மா இருப்பார். ஆமா 50,000 செலவழிப்பேன், 2 லட்ச ரூபாய் செலவழிப்பேன், 10 லட்ச ரூபாய் செலவழிப்பேன். உனக்கு எழுதி வச்சிருப்பேன், நீ தர வேண்டியது 10,000 தான் இருக்கும், 10 லட்ச ரூபாய் செலவழிப்பேன், கண்டிப்பா செலவழிப்பேன். ஏன்னா எம்எம்ஜில ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு. எவனாவது எம்எம்ஜில பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னா இந்த அவர் சொல்லல பணங்களை வச்சுக்காதீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எவன் யாராவது எம்எம்ஜில பணம் கொடுத்து பணம் ரிட்டர்ன் இருக்கு, அது கேளுங்க. இவர் எதுவும் பணம், இவன் ஒரே ஒருத்த கேளுங்க. சொல்லும்போது சொல்லணும், பெரிய மனுஷன் இருந்து பச்சையா போய் சொல்லக்கூடாது. பெரிய மனுஷன் சொல்லும் எம்எம்ஜில தப்பா நடந்து சொல்லி உடனே பணம் தாங்க சொன்னேன், உடனே டக்குனு எனக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க, அப்படித்தானே சொல்லணும். எம்எம்ஜில எதுவும் வச்சுக்கிடாதீங்க. இங்க இங்க வந்து நான் வந்து எங்க போலீஸ் ஸ்டேஷன், எங்க கோர்ட் கேஸ் எங்க போனாலும் சரி எப்படி போய் நிற்பேன். எதுக்கு தெரியுமா? நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். அப்புறம் எல்லாம் வாட்ஸ்அப் ரெக்கார்டிங் 2000 இருந்து 2020 21 19 இருந்து அவ்வளவு ரெக்கார்டிங் இருக்கு. நான் என்ன சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, எல்லாம் ரெக்கார்டிங் போட்டுருமா, அப்படிதான் நிற்பேன். சோ வந்து அவர் சொல்றது கரெக்ட். எம்எம்ஜில வாங்க படிங்க, ஃபைனான்ஸ் விஷயமா எதுவும் வச்சுக்காதீங்க. ஃபைனான்ஸ் விஷயம் வச்சுக்காதீங்கன்னா 2 விஷயம் கேட்கலாம். ஒன்னு வந்து உங்க பணத்தை கொடுத்துட்டு தரலையா, கேட்ட உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுத்தாங்க, முடிஞ்ச உங்களுக்கு எடிட்டிங்ல பண்ணி விடுறேன், இல்ல அடுத்த வீடியோ போட்டு போடுறேன். ரொம்ப எடிட்டிங் பண்ணலாம் நம்ம டைம்ல. ஓகே, அதை எடுத்து அப்படி பண்ணிடலாம். அந்த விஷயம் கேளுங்க. இன்னும் என்ன டவுட் இருக்கோ எல்லாம் கேளுங்க. அந்த வீடியோஸ் எதுவும் இருக்கான்னு நான் ஃபுல்லா பார்க்கறேன், பார்த்து ரிப்ளை பண்றேன். நான் வந்து முதல்ல இதெல்லாம் பண்ண மாட்டேன், யாரும் என்ன சொல்லிட்டு போறாங்களா அப்படின்னு. ஆனா அது வந்து ஒரு பெரிய குக்கிங் நடந்துகிட்டே இருக்கு உள்ள. அப்புறம் வந்து இவருக்கு வந்து பாண்டீஸ்வரி, வளர்மதி, சென்னை, கடல், ஆஹ், அவர் யாரு, தர்மராஜா யாரு பேரு, அந்த மாதிரி நிறைய ஒரு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. இவர் வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு ரீல்ஸ் ஒன்று இருக்கு ரெடியா, அதுக்கு சீக்கிரம் போஸ்ட் பாருங்க. இவர் வந்து இவருங்க படிப்பாரா, படிச்சுட்டு அங்க போயிட்டு அங்க டீமுக்கு அவ்வளவுக்கும் அந்த ட்ரைனிங் போட்டு காட்டுவார். ஒரு டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு அதை போயிட்டு அங்க ஓராயிரம் வரை சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு முறைப்படி பிரான்ச்சைசி எடுக்கணும், நீங்க படிக்கணும், அதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு கோடி ஜலக்கில் ஒருத்தர் படம் எடுப்பான், அதை நீங்க படத்தை வீடியோ எடுத்துட்டு அங்க போய் போட்டு காட்டுங்க. இதுக்கு பேர் என்ன பேரு, திருட்டு விசிட்டு பேரு. அவங்க டீம்ல எப்போ ட்ரைனிங் இது எனக்கு தெரியும், சார் சொல்லி கொடுத்தாரு. நான் சரி போதும் மனுஷன் அப்படின்னு விட்டுட்டேன். சரி நம்மளோட உறவு இருக்கு அது இருக்கு அப்படின்னு. சோ ப்ராப்பரா ஒருத்தர் ட்ரைனிங் காப்பி அடிச்சு சொல்லணும் அப்படின்னா கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணணும். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து. ஓகே, சோ எம்எம்ஜில நீங்க வச்சுக்காதீங்க, நான் ஒவ்வொரு மேட்டர் வரேன். எம்எம்ஜி வச்சுக்காதீங்க, எம்எம்ஜில பணம் வாங்கிட்டு எதுவும் வச்சுக்காதீங்க. சரியா? நீங்க பணம் கொடுங்க, பணம் உங்களுக்கு கிடைச்சிடும். யாருக்காவது பணம் கிடைக்கலையான்னு ஒரு தடவை கேளுங்க. நான் வீடியோ எங்கே போடுங்க, நான் பணம் கொடுத்தா வரல, பணம் கொடுத்தா வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போலீஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது நாங்க இந்த மாதிரி 1.5 கோடி ரூபாய் பணம் சுத்திட்டு இருக்கு. 2 பேர் டிபால்ட் பண்ணிருக்கான். ஒருத்தன் சரண்டிங்ல தான் இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, பணம் வந்துடும். ஒருத்தன் பேசாம இருக்கான், வேல்முருகன். ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான், அவனை வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அவன் சைனா சிட் ஃபண்ட்ஸ்ல வேலை பண்றான், அவன் எம்டி, அவன் மேனேஜர்ஸ் எல்லாத்துக்கும் ஆடியோ போட்டிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம், மெயில் அனுப்பிருக்கோம். இல்லைன்னா அவனுக்கு நான் நோட்டீஸ் அனுப்புவேன். ஆண்டனி மெட்ரு பிரியா மெட்ரு அப்புறம் வரேன். சோ நோட்டீஸ் அவங்களுக்கு போட்டிருக்கு. அப்ப சொன்னாங்க சிட் ஃபண்ட் ஏமாதான், சொல்லு, எவனாவது பணம் கொடுத்துட்டு வரலன்னு சொல்லு, ஏமாதான் சொல்லு, எங்கெங்க என்னென்ன கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துருக்கு. எல்லாரும் வச்சுக்கிறதான் சொல்லலாம், வச்சுக்கலாம். நான் பணம் கொடுத்தேன், எனக்கு கொடுக்கலன்னு ஒரு சொல்லுங்க யாராவது. சோ கண்டிப்பா எம்கிட்ட ஓடிடாதீங்க. செத்து போனீங்கன்னா பரவாயில்ல, உயிரோட அடிங்கன்னா அவ்வளவுதான். சரியா? பணத்தை கொடுத்துருக்கு, எதாவது சின்ன கமிட்மெண்ட் ஒன்னொன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து பிரியா வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல சொல்லி சார் என்னை பத்தி போஸ்ட் போட்டுருக்காங்க மேடம் அப்படின்னு கலெக்டர் மேடம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் உடனே சொல்லுங்க மேடம், நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல பேசுறோம். சொல்லுங்க மேடம், நீங்க பிரியாங்கிற ஒரு டீச்சரை பத்தி நீங்க தப்பா வந்து போஸ்ட் போட்டீங்களா? ஆமா சரி மேடம், அது என்ன இருக்கும்? இல்ல அது எப்படி சார் போட்டீங்க? ஆமா அது போடலாம் மேடம், அவங்க எங்களை பத்தி வீடியோ போட்டுருக்காங்க சார் மேடம், அதனால நாங்க அவங்களை பத்தி போஸ்ட் போடுவோம். இப்போ அவங்க வீடியோ போடுறது ஓகே அப்படின்னா நான் போஸ்ட் போடுறது கரெக்ட் தான் மேடம், நான் வீடியோ கூட போடல, போஸ்ட் தான் போட்டுருக்கேன். அப்படியா, இது என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவங்க டீச்சருக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா சார்? தெரியாது. அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி மாறினாங்க தெரியுமா? அதுவும் தெரியாது. ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் அதுல அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஒன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் வந்து இவங்க காப்பி அடிக்காங்களாம். யாரு? வேல்முருகன் வந்து ஆடியோ போடாரு. நான் அதை சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாதீங்க, பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு என்ன அர்த்தம்? யார் கூட என்ன உறவு, அது பண்ணா இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பு தப்பா போடாதீங்க. நம்ம ஜென்ரலா பேசுவோம், பணத்தை பத்தி பேசுவோம், அதை பத்தி பேசுவோம், இதை பத்தி பேசுவோம், அது பேசுவோம். ஒருத்தரோட பர்சனல் வாழ்க்கை, கடவுள், செக்ஸ், மதம் எல்லாம் அவங்களோட பர்சனல், அதுல நோண்டாதீங்க. சரியா? ஓகே, அது அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வரும். அது ஒருத்தன் வந்து இவரு கூட காலையில ஒரு தடவை, இவரு கூட மத்தியானம் ஒரு பண்ணா, சாயங்காலம் ஒரு பண்ணா அப்படிலாம் இருக்காங்க. அப்படியாடா பொண்ணுங்க ஒண்ணு சொன்ன மாதிரி இல்லடா, நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஒருவேளை உண்மையா இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம பாயிண்ட் வரும். இவங்க வந்து எப்படி ஜாயின் பண்ணாங்க, எத்தனை வருஷம் இருந்தாங்க இங்க, எத்தனை வருஷம், அவங்களுக்கு ஒரு தனி வீடு, சாப்பாடு, சம்பளம், இன்டர்நெட் எல்லாமே கொடுத்து அவங்கள நாங்க பாத்துட்டு இருக்கோம். அப்புறம் இவங்க நடக்கிற அவ்வளவு வீடியோ எடுத்து எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி அவங்க சித்தப்பா ஒரு வீடியோ போட்டுருக்காரு. என் பொண்ணை வந்து அவர் துடி துடிக்கு புரியுது, ஒரு ஒரு பெத்த பிள்ளைய, சித்தப்பா பெத்த பிள்ளை பண்ணும்போது அவர் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால வீடியோ எடுத்து அவர் போட்டுருக்காரு. நான் அவரை பத்தி அப்புறம் சொல்றேன். நான் இது எல்லாரும் வீடியோ போடுங்க, உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணேன். உங்க வீடியோ போட்டு
உங்களோட முன்ன பின்ன விஷயம் நீங்க எல்லாம் சொல்லுங்க. அதுல மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால எனக்கு என்னை பத்தி வீடியோ போடும்போது எல்லாமே சொல்லி போடுங்க. எனக்கு ஒரு வீடியோ ரிப்ளை கொடுக்கணும் தேவை கூடாது. அந்த மாதிரி போட்டுருங்க. நான் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரிப்ளை போடுறேன். யாரெல்லாம் என்ன பத்தி வீடியோ போடுறீங்களோ நான் உங்களுக்கு ரிப்ளை போடுறேன். சும்மா ட்ரைனிங் நீங்க எடுத்து போர் அடிச்சு போச்சு. இது பண்ண ஒரு ஃபன்னா இருக்கும். ஆண்டனியும் வெளிப்பட்டு போயிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த சின்ன எனக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவனும் ஒருத்தர் ரெண்டு பேரை பத்தி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா பேசணும். எம்எம்ஜி வந்து கல் எடுத்துட்டு போறாங்க, டேட்டா கல் எடுத்துட்டு போறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கல் எடுத்துட்டு போறாங்க. சொல்லிக் கொடுக்குது நான், ட்ரைனிங் எனக்குள்ளது, ஸ்டூடெண்ட்ஸ் எனக்குள்ளது. சம்பளம் அவங்க சம்பாதிப்பாங்களா? இது என்னடா நியாயம் இருக்கு அது அந்த மாதிரி எவ்வளவு உண்மை என்னதுன்னு அப்புறம் வரேன். இவனை ரெண்டு போனதுக்கு அப்புறம் இங்க வந்து ஃபுல்லா கம்பெனி டேட்டா டிரான்ஸ்ஃபர்ஸ், வீடியோ போட்டோ எடுத்து அனுப்புறது, இங்க என்ன ட்ரைனிங் நடக்கு, யார் என்ன வந்திருக்கா, என்ன கஸ்டமர் எல்லாம் ஃப்ரீ அங்க இருந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இது நம்ம வச்சு என்ன பிரச்சனை சார், அவங்க பணம் வாங்கிட்டு போட்டா சார், எப்ப காப்பாத்தாங்க எல்லாரும் ரெக்கார்டிங் இருக்கு. வேல்முருகன் பேசி பேசி நிறைய பணம் வாங்கிட்டாங்க மாஸ்டர். சரி என்ன பண்ணோம், நீங்க வாங்கிட்டாங்க மாஸ்டர். இப்போ அதுக்கெல்லாம் உடனே இருக்கு. சரி வாங்கிக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாதுமா, நீங்க தயவு செய்து போயிருங்கன்னு உடனே அவங்க அனுப்பி வச்சாச்சு. அவங்க சித்தப்பா சொல்றாரு, அவரு கூட சர்வரா பேசுறாங்களா, அதனால நாங்க கிடைச்சோம். சர்வரா பேசல ஐயா, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் ஏமாத்தி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து இங்க டேட்டா எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தாங்க. நீங்க எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற அளவு நீங்க களவெடுத்துருக்கீங்க அப்படின்னு கட்டுறது. இது ஏன்பா நீங்க முதல்ல எம்எம்ஜி ஆரம்பிக்க முன்னாடி இந்த கம்பெனி ஆரம்பிக்கல, திடீர்னு உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க இருந்துச்சு, எங்க களவெடுத்தீங்க எவ்வளவு இல்லையா? அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க, அதுதான் நம்ம தாரக மந்திரம். இந்த நாம நல்லா இருக்கும், நம்ம ஊர் நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, அதாவது என்னோட பக்கத்து ஊருக்காரு, நான் திண்டுக்கல், என்னோட பக்கத்து ஊர் வந்து தேனி, பெரியகுளம், அதெல்லாம் நியர்பை. அங்கே எனக்கு என்னுடைய அருமை நண்பர் அப்படின்னு சொல்லணும், நண்பர் அதாவது வெல்விசர் அப்படின்னு சொல்லணும், அவர் பேர் வந்து மிஸ்டர் மணிவண்ணன். அவர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு பதிவு போட்டிருக்காரு, அதனோட தொடர்ச்சி தான் வச்சுக்கலாம். சரிங்களா? நாங்கள்லாம் அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருந்தோம். அதுக்கு வந்து நிறைய சர்ச் பண்ணும்போது நெட்டில் கிடைக்குது. இப்படி மும்பையில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அவர் நல்லா சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ட்டு அதை நாங்கள் பார்க்குறோம். உண்மையில அது நல்லா சிறப்பாக இருக்குது. ஏன்னா அவரோட அந்த கைடன்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. மக்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதை கற்றுக்கிறதுக்காக நாங்கள் போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உண்மையில ஒரு பாராட்டுறேன். எப்போ உண்மை பேசுறதுக்காக பாராட்டுறேன். ரெண்டாவது வந்து எப்பவுமே நம்மளோட எதிரிங்க, நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மள ஏதாவது நல்லது சொல்லாங்கன்னா அதுதான் உண்மை. அவங்களை பிடிக்காதுன்னு போய் கூட சொல்லலாம் இல்லையா? இப்போ பணத்தை சிக்கல் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு மணிவண்ணன் சொல்றாரு. பட் அவர் பணம் கேட்டாரு, உடனே கொடுத்தாச்சு. அவர் அந்த உண்மையை சொல்லல. நான் எம்எம்ஜி பணம் மூடிடுவாங்கன்னு பயந்து போய் பணத்தை வாங்கினா உடனே கொடுத்தாங்க அப்படி சொல்லிருக்கலாம். பட் இவர் பாராட்டணும், இவர் உண்மையை சொல்றாரு. அந்த மாதிரி ட்ரேடிங்ல நல்லா இருக்கு. அது மணிவண்ணன் சொல்லிருக்காரு, ட்ரேடிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ எம்எம்ஜி ஃபீஸ் கட்டி கொஞ்சம் வருஷம் நான் படிச்சுட்டு இருந்ததை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அங்க போய் படிச்சதே. சொட்டு போற நோக்கம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரெயின். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியாம இருந்தோம். அதுக்கு வந்து நிறைய சர்ச் பண்ணும்போது நெட்ல கிடைக்குது. இப்படி மும்பையில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அவர் நல்லா சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ட்டு அதை நாங்கள் பார்க்குறோம். உண்மையில அது நல்லா சிறப்பாக இருக்கு. ஏன்னா அவரோட அந்த கைடன்ஸ் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. மக்கள் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதை கத்துக்கிறதுக்காக நாங்கள் போனோம். எல்லா பேருமே நிறைய பேர் அங்கே படிச்சாங்க. ஸோ என்னைக்குமே நமக்கு பிடிக்காதவங்களும் நம்ம எதிரிங்க நினைக்கிறவங்களும் நம்மள எதிரி நினைக்கிறவங்களும் நம்மளை பாராட்டும் போது அப்ப அதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு விஷயம் ரொம்ப பெருமையா இருக்கு. எம்எம்ஜி ட்ரைனிங் இருக்க சிஸ்டத்துல ரொம்ப டிஃபரெண்டான விஷயமா இருக்கு. இது உண்மைதான். ஏன்னா நான் இங்க எம்எம்ஜில சொல்லி கொடுக்குறது வந்து ஆம்பே 20 வருஷம் இருக்கு. ஆம்பேலே அந்த சிஸ்டம் கிடையாது. அவங்க அந்த ட்ரைனிங் சிஸ்டம் சிடி எல்லாம் வச்சுக்கலாம் கிடையாது. இங்க எம்எம்ஜில படிச்ச யாராவது சொல்லுங்க, இதே மாதிரி உங்க கம்பெனில இந்த விஷயம் இருக்கா? இங்க காப்பி அடிச்சு போய் அப்டேஷன் சொல்லி கொடுத்தீங்க, மணிவெல்லாம் அங்க படிச்சு அவங்க டீம்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி காப்பி சொல்லி கொடுத்தா இருப்போம். நீங்க உங்களை யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு. ஓகே, நான் வந்து இது என்ன மேலது கொண்டு வந்தேன் அப்படின்னா இல்ல, நானும் எல்லா இடத்துலயும் படிச்சது ட்ரைனிங் எடுத்தது. ஆனா இது எனக்கு அப்ளிகபிள் அதான் செஞ்சிருக்கேன். 30 வருஷமா எனக்கு சேல்ஸ் தவிர வேற தெரியாது. 1992 சத்தியம் பண்ணேன், கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆயிடுச்சு. சேல்ஸ் தவிர வேற பண்ண மாட்டேன். அன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சது. ஸோ கண்டிப்பா அதோட வித்தியாசம் இருக்கும். அப்படி டெவலப் பண்ண ப்ராடக்ட். இப்படி திருடிட்டு போறீங்க. இல்ல 2 பேர் இவரு தான் எல்லா ட்ரைனிங் அட்டன் பண்ணாரு. அங்க இருந்து போட பரதேசி நாய் அங்க உள்ளது. அது வந்து இன்புட். சரியா? அதை எடுத்துட்டு நம்ம சொல்றோம். இங்க பச்சை நீங்க சொல்றது அப்படி தெரியுது. நீங்க வந்து உங்களோட அனுபவங்களை நீங்க பேசணும்ல. இதுல எங்கேயாவது எம்எம்ஜி படிச்சு அப்படியே காப்பி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதை கத்துக்கிறதுக்காக நாங்க போனோம். எல்லா பேருமே நிறைய பேர் அங்க படிச்சாங்க, நிறைய தெரிஞ்சுட்டாங்க. அதாவது உண்மை என்ன அப்படின்னு உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னா அவரோட அப்ரோச் வந்து அந்த சூழ்நிலையில கரெக்டா சார் சொன்ன மாதிரி நான் இப்ப சொல்றேன். அந்த சூழ்நிலை அது வந்து எங்களுக்கு மிக பிரம்மாண்டமா தெரிஞ்சு. நானும் அப்ப அவர் வந்து காமராஜருக்கு இணை. அப்ப வந்து அவங்க விவரம் எல்லாம் இருந்துட்டாங்க. இப்ப தான் அவங்களுக்கு விவரமா இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அன்னைக்கு யாருக்கும் சார் தாங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் அடிச்சலாங்க. மணிவன் வந்து கட்டி பிடிச்சதா இருக்கட்டும், காலில் உள்ளதா இருக்கட்டும், முத்துறதா இருக்கட்டும், ஒரு தடவை என் காலில் ஏதோ அடிபட்டு அவங்க கையில தூக்கி வச்சு மருந்தெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. அந்த மாதிரி எங்களுக்குள்ள உறவு. அப்புறம் ஏன் அவங்க மாறாங்கன்னு தெரியாது. நான் இப்பவும் அதே மதிப்பு மரியாதை இருக்கேன். நான் என்ன சொல்றேன், படம் முடியல, பிக்சர் அப்படி பாக்கி. என்ன பிக்சர் பாக்கி அப்படின்னா, நீங்க வந்து எம்எம்ஜி வந்து பிரம்மாண்டமா தெரிஞ்சு, இவர் காமராஜர் மாதிரி இருக்காடா, இவர் அண்ணா மாதிரி இருக்காடா, அம்பேத்கர் மாதிரி இருக்கான்னு சொன்னீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப உங்களுக்கு வேற வந்திருக்கு, இவர் அப்படிப்பட்ட இல்லடா, மோசமான இருக்கு. பிறகு கூட வரலாம் இல்லையா? இப்படி வரலாம். சே, இவரை போய் நம்ம தப்பா பேசிட்டோமே, அப்படி பிறகு கூட வரலாம். இல்லட்டா இப்படியே தான் இருக்கலாம். தெரியாது, இப்படியே செத்து போயிடலாம். நீங்க செத்து போயிடலாம், நான் செத்து போயிடலாம், இப்படியே செத்து போயிடலாம், அல்லது மாறலாம். எனக்கு வந்து ஒரு படம் கம்பெனி படம்னு இருக்கு பாருங்க, ஹிந்தி படம், தமிழ் இருக்குன்னு தெரியல. மோகன்லால் நடிச்சிருப்பாரு அதுல. அப்போ சொல்லுவான், அந்த எதிரி 2 பேர் போட்டு தள்ளிட்டான், இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப அதுல ஹீரோ சொல்லுவான், இதுல போட்டு தள்ளிட்டா முடிஞ்சிட்டுன்னு ஒண்ணு கிடையாது. இவங்க ஆடியோ போட்ட உடனே, இவங்க வீடியோ போட்ட உடனே முடிஞ்சிட்டுன்னா முடியல, சாவர வரைக்கும் முடியாது. எப்படி ஃபாலோ வந்து நம்ம சாவர வரைக்கும் பண்றோம், அது மாதிரி இவங்க வீடியோ போடுறாங்க, நான் வீடியோ போடுறேன், இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பாத்துக்காங்க. யாரு இல்ல, நீங்க ட்ரைனிங் வீடியோஸ் மட்டும் பாருங்க, இந்த இதுக்கு கூப்பிட போட்டுருங்க. சரி, இது இவங்க சம்பந்தப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த மாதிரி நான் சொல்றேன்.
காமராஜருக்கு இணையா நான் வாழ்த்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களோட நலனை பத்தி அவர் நினைச்சாரு. அப்ப நினைச்சாரு, இப்ப நினைக்கிறாரு நம்ம தெரியல, அப்ப நினைச்சாரு. அந்த காலத்துல அவர் காமராஜ் பத்தி நினைச்சாரு, இப்ப அவர் காமராஜ் பத்தி நினைக்கல. இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, நான் ஏன் அப்படி நினைக்கல அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. அது நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல நீங்க புத்திசாலியா இருக்கணும். நான் முதல்ல வந்து முட்டாளா இருந்துட்டேன், இப்போ நான் புத்திசாலியா இருந்தேன் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க புத்திசாலின்னு சொன்னீங்களா, அது கரெக்டா? இப்போ கூட முட்டாளா இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி சார் நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும் ஆமா இவங்க முட்டாள் தான். கடல் நம்பிக்கையில சாவ வரைக்கும் கடல் நம்பிக்கையில சொல்லலாம். கடல் நம்பிக்கையும் கடைசி நேரத்துல ஐயோ செத்து போய் ஒருவேளை சொல்க இருந்துச்சுன்னா நல்லதா இருந்துச்சுன்னா அப்படி மாறலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சோ எதுவுமே முடிவு இல்லை. அன்னைக்கு அவங்க முட்டாளா இருந்திருக்காங்க, இன்னைக்கு அவங்களுக்கு விவரம் வந்துட்டு. ஒருவேளை எப்படி இருக்கலாம்னா அன்னைக்கு தான் அவங்க கரெக்டா இருக்காங்க, இன்னைக்கு முட்டாளா இருக்காங்க, 4 பேர் சொல்றது கேட்டு முட்டாள ஆயிட்டாங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் வரலாம், என்னன்னா நடக்கலாம். எம்எம்சினா இப்படிதான் பேசணும். பாவம் இவங்க எம்எம்சில சரியா படிக்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு குரூப் லெஃப்ட் ஆனாரு, எங்க குரூப்ல லெஃப்ட் ஆனதெல்லாம் வச்சு செஞ்சிருவோம். மணிவண்ணன் ஒரு குரூப் லெஃப்ட், 2 குரூப் லெஃப்ட், இங்க வா பிடிச்சி 50 குரூப்ல கிளம்பி விட்டு அப்படின்னாச்சு. இவரு ஏதோ ஒரு குரூப் லெஃப்ட் ஆனாரு, இங்க வா அப்படி பிடிச்சி அவ்வளவு குரூப் லெஃப்ட் பண்ணி விட்டோம். இங்க வந்து இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் பரப்பக்கூடாது. இவரை வச்சு பேசும்போது இவருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்து அதெல்லாம் ட்ரைனிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒரு ட்ரெயினர் கொடுத்தோம் சார், 40,000 பொண்டாட்டி கொடுத்தாங்க, நான் கொடுத்தேன். அப்புறம் அவன் உங்களை மாதிரி இல்ல சார். சரி, இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே நம்ம எல்லாம் ஜூம் மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணுவோம், எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. இந்த விஷயம் நீங்க சொன்னீங்களா சார், அது எனக்கு கொஞ்சம் போட்டு காட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா போட்டு காட்டுறேன். நான் நிறைய தடவை எக்ஸாம்பிள் சொல்லலாம். என் ஃப்ரெண்டு வந்து அவர் நல்ல மனுஷன் சார், அவருக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலான்னு இருக்கேன். இங்க வாங்க ஃப்ரெண்டுக்கு 5 லட்சம் கொடுக்கீங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி அவன் நல்லவர் தான், ஆனா ஷேர் மார்க்கெட்ல இன்கம் பண்ணியிருக்காரா? இப்படி வாயில கழித்தாரு. இப்படி நான் யோசிக்க முட்டுறேன் சார். நீங்க நல்லவனா கெட்டவனா நண்பனா அப்படிலாம் பார்க்க கூடாது. அவனுக்கு தொழில் தெரியுமா, தொழில் பண்ணிட்டு இருக்கானா, அவனுக்கு நம்ம இன்கம் வரும், அப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு காப்பாத்தீங்க சார், 5 லட்சம் ரூபாய் காப்பாத்து. அதெல்லாம் மறந்தாரு, நீங்க வீடியோல சொல்லல. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் என்னெல்லாம் படிச்சாரு, என்னென்ன சொல்லி கொடுத்தோம், எப்படி அதெல்லாம் இருக்கு. தேவைப்பட்டா அவர் இன்னும் நிறைய வீடியோ போட்டாருன்னா அதுக்கு தகுந்த நானும் ஒரு வீடியோ போட்டேன். இந்த ஒரு மெயின் பாயிண்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். அதன் விளைவு நாங்க அப்போ வந்து அப்போதைக்கு அவரை வாழ்த்து கொடுத்தோம். ஆனா இப்போதைக்கு வந்து அவர் ஒரு நல்ல மாஸ்டர். ஆனா அவரோட இன்னொரு முகம் வந்து யாருக்குமே தெரியல. ஆனா அவர் தேவையில்லாம வந்து அவர் வந்து ஒரு நல்ல மாஸ்டர், இன்னைக்கு ஒத்துட்டு தான் இருக்காரு. ஆனா இன்னொரு முகம் இருக்குன்னு தெரியல அவருக்கு. இப்பதான் அந்த முகம் தெரிய வந்திருக்கு. எனக்கு அது புரியல. இந்த 1500 ஸ்டூடெண்ட்ல இந்த ஒரு 4-5 பேருக்கு இந்த முகம் தெரிய வந்திருக்கு. ஒரு முகத்தை பின்னாடி போய் பார்த்தாங்களான்னு தெரியல. எனிவே அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்புறம் எங்க என் மென்டர் என்ன சொல்லியிருந்த கால்குலேஷன் பேரு 105 பேர் உன்னைய கல் எடுத்து எறியணும், அப்பதான் நீ கரெக்டா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். அந்த கணக்குல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000க்கு 105 பேர் அப்படின்னாலும் 105 பேர்னா 1000க்கு 50 பேர் ஆச்சு. 1500க்கு 75 பேர் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? சோ கிட்டத்தட்ட 75 பேர் கல் எறியணும். எம்என்ஜி பத்தி 75 பேர் வீடியோ பண்ணணும். ஒரு 5-6 பேர் 7-8 பேர் போட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அனதர் 60-70 வீடியோஸ். தென் ஆல்சோ அந்த கணக்கு பிரகாரம் கரெக்ட் தான். ஏன்னா 1000 வீடியோஸ் என்கிட்ட இருக்கு. இவர் போட்டோஸ்லாம் நான் வந்து பெருமைக்கு சொல்லல. இவர் போட்டோஸ்லாம் யார் யார் வீட்டில் வச்சிருக்காங்க சரியா? இன்னைக்கு நீங்க நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் தரேன்டா. நீங்க எல்லாரும் எம்எம்ஜி மூடிடுச்சு, எம்எம்ஜி பண்ண லிஸ்ட் தரேன் உங்களுக்கு. இந்த லிஸ்ட்டுக்கு எல்லாரும் கால் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டு போங்க பார்ப்போம். நீங்க சொல்றதுல உண்மை இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த நான் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு போங்க. எம்எம்ஜி கெட்டு போச்சு, என்ன நடக்கும் தெரியல, நான் சில விஷயம் கழிப்பிட்டேன், நீ வந்துருன்னு கூட்டு போங்க. நீங்களாம் வெளியே இருந்து பார்த்த ஆள்கள் எம்எம்ஜி உள்ள குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு என்னன்னு தெரியும். லிஸ்ட் தரேன், நீங்க யாரெல்லாம் வரீங்களோ லிஸ்ட் தரேன், அவங்களை கூட்டிட்டு போங்க பார்ப்போம். 100கணக்கான ஸ்டூடெண்ட் தரேன். நீங்க ஒரு 2 மணி நேரம் தான் பேசிட்டு இருக்கீங்க, 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் தரேன். இதெல்லாம் நம்ம ஜூம்ல பேசுவேன். எல்லாரும் ஒரு நாள் வாங்க நம்ம லைவ்ல போவோம். சரி உங்க அசன் சொல்லுங்க, நீங்க ஒரு வீடியோ போட்டு நான் ஒரு போட்டு மக்களையும் டைம் பாஸ் பண்ணணும். இந்த வெளிநாட்டுலாம் நேரில் பேசுவோம் அப்படின்னு நம்ம பேசுவோம் சரியா? எல்லாரும் வாங்க. அவன் வேல்முருகன் அவனு குரூப்ல மொட்டை மாட்டியா ரிப்ளை பண்ணடா, டேய் வேல்முருகா பைசா நினைச்சுன்னா அவன் சத்த பூஜை மாட்டான். இவங்களும் அவங்களுக்கு வக்காலத்து அதெல்லாம் சொல்றாரு. வேல்முரு நீங்க போய் பணத்தை வச்சுக்கிடாதீங்க, சும்மா விட மாட்டான, போஸ்ட் அடிச்சே கொண்டு விடுவாங்க அவங்க சொல்றாங்க. அவர் பணம் எடுத்து சொல்றது அதுதான். ஏன்னா இவர் பணம் கிடைக்கலன்னு சொல்லுங்க. தேவையில்லாம வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு 10 பேர் படிக்கிறோம்னா அந்த 10 பேர் கருத்துக்களை பரிமாறிக்க இல்லைங்களா? அதுதான் அங்க சொல்லி கொடுத்து அந்த மாதிரி தான். நீங்க வந்து எல்லாத்தோடய கான்டாக்ட்ல இருங்கன்னு சொல்றது. ஆனா அவங்க அங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறேன், வேலையை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரமே கிடையாது. கண்டிப்பா அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அதிகார துஷ்பிரயோகம் கிடையாது. அதே மாதிரி இங்க வந்து ட்ரைனிங் இங்க வீட்டுல இருந்துகிட்டு இங்க அவ்வளவு ஷீட்ஸ் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்க இருந்து வீடியோ எடுத்து அனுப்புறது, இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் போய் பேசிட்டு இருக்குது. இவங்க வந்து ஸ்டூடெண்ட் கிடையாது, இவங்க எங்க டீம் மெம்பர். இவங்க தான் இவங்க அக்கௌண்ட்ல பணம் வருது சரியா? எந்த கம்பெனிலயாவது இவங்க டீம் மெம்பர் அக்கௌண்ட் பணம் வருதா? அக்கௌண்ட்ல பணம் வருது இல்லையா? அக்கௌண்ட்ல பணம் வரணும். அப்படி உங்களோட ஃபேமிலி நீங்களாம் தான் எங்க எம்எம்ஜி ஃபியூச்சர். இவங்க 4 பேருக்கு நான் எம்எம்ஜி சொத்தெல்லாம் எழுதி பிளான் பண்ணிருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி அவங்க அட்வொகேட் கொஞ்சம் லேட் ஆனாங்க. நான் அல்டாஃப் அக்கா கிட்ட பேசி அல்டா கிட்ட இதெல்லாம் உண்மையான கேளுங்க. அல்டா அக்கா வந்து ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். நான் அப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவங்க இங்க இருந்து எல்லாத்தையும் களவெடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டீம் கூட பேசலாம், தப்பு கிடையாது. இப்போ ஏன் உங்க மாவுல மட்டும் பேசக்கூடாதுன்னு அனுப்பிட்டாங்க? இப்போ 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஏன் அவங்களாம் அனுப்பல? அதை பத்தி கொஞ்சம் யோசிங்களா? இப்போ இன்னைக்கு எம்எம்ஜில அவ்வளவு டீம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, வாங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் வாங்க. எங்கேயாவது ஏதாவது நின்று போச்சா? நீங்களாம் போனதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நின்று போச்சா? இந்த கோச்சஸ் நின்று போச்சா? நான் உருவாக்குறவடா, சொல்லி கொடுக்குறேன். என்கிட்ட தான் நீங்க எல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதோட தனிப்பட்ட கருத்து. ஆனா அதுல இருந்து வெளியே வந்தவங்க மேல பழி தூட்டுறது வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு அழகில்லை. நல்ல மனுஷன் நினைச்சா அவர் இப்ப அப்படி போயிட்டாரு. சோ இது விஷயமா வந்து யாரும் நீங்க உண்மையிலே சார் சொன்ன மாதிரி தான் படிக்கணும்னா போய் படிங்க, மற்றபடி ஃபைனான்சியல் சம்பந்தமாக எதுலையும் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அவரோட இன்னொரு முகத்தை ரொம்ப கொடூரமா காட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த கொடூரம் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து குருவா நினைச்சேன், அவர் இப்படி எல்லாம் பண்ணுவார் நினைக்கல, தெரியல ஏன் இப்படி. சோ இவரும் படிக்கல,
அப்படி நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அதை செய்யுங்க இதை செய்ய சொல்லக்கூடாது. இவர் படிக்கல, இதெல்லாம் புரியுதா? எம்எம்ஜி இவங்க சரியா படிக்கல, சும்மா சொல்லிட்டு படிச்சேன்னு. குருவா நினைச்சேன், அவர் இப்படி எல்லாம் பண்ணுவார் நினைக்கல, தெரியல. ஏன் இப்படி புழுதிய வாரி தூட்டுறாரே தெரியல. அது வந்து நல்லதுக்கு இல்லை. ஏன்னா என்ன நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நமக்கு வரும் அப்படிங்கிறது உதாரணம் அவர் தான். முதல்ல நல்லதெல்லாம் செஞ்சாரு, நிறைய நல்லது நடந்து இப்போ கெட்டது செய்ய ஆரம்பிச்சாரு. கெட்டது நிறைய அவருக்கு நடக்கும். இது நம்ம சொல்றது இல்லை, அது அவரே அனுபவிப்பாரு. ஸோ அந்த இதுக்குள்ள போக வேணாம். அவரு இதோட நிறுத்திக்கிறது. நல்லது நடந்தா நல்லது நடக்கும், கெட்டது நடந்தா நடக்கும். சரி, அந்த பாலிசி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்க வந்து அன்னைக்கு பழைய நீங்க ஒரு பேட்ச் வந்தீங்க, நான் 17 இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இதே டைலாக இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேளுங்க. இப்போ ஒரு கெட்டது பண்ணதாரா நல்லது பண்ணதாரான்னு கேளுங்க, சரியா? அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேளுங்க. நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து நீங்க படிச்சுட்டு போயிட்டீங்க, ஸ்கூல் மூடிட்டாங்களா? அதே பேட்ச் 9ஆம் கிளாஸ்ல வேற கூட்டம் இருக்கும், அது போயிடும். அப்புறம் வேற கூட்டம். நீங்க வந்து வெளிய ஸ்கூலை பத்தி கமெண்ட் பண்ணி என்ன அர்த்தம்? வாத்தியார் செத்து போயிருவாரு, வேற வாத்தியார் வருவாரு. பிரின்சிபல் செத்து போயிருவாரு, வேற பிரின்சிபல். எல்லாம் மாறிட்டே இருக்கும், ஸ்கூல் அப்படியே இருக்கும். அதான் எம்எம்ஜி. யாருக்காவது டவுட் இருக்கா? வாங்க, அவருக்கு சொல்றேன், மணிவன் சொல்ல, எல்லாரும் சொல்ல, எல்லாரும் வாங்க ஒரு நாள் எம்எம்ஜி வந்து பாருங்க. நீங்க விட்டுட்டு போயிட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிலாம் கவலைப்பட்டுருக்கீங்க. வாங்க உள்ள, திரும்ப எல்லாம் பழைய ஸ்டூடெண்ட் தானே. அது என்னது பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒரு பழையபடி வாங்க எல்லாரும். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. வாங்க எல்லாரும் வந்து பாருங்க. நீங்க நினைச்ச மாதிரி நடக்கா மாறிட்டான்னு வந்து பாருங்க. இது சொல்லுது என்ன போர் அடிக்கும். யாருக்காவது டீட்டெயில் வேணா கேளுங்க, எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க, பாஸ் பண்ணி பாருங்க. சும்மா எல்லாரும் பதில் சொல்லுங்க. இந்த பதிவு அவருக்காக தான். யாராவது மாஸ்டர் மைண்ட் குரூப் மும்பையில படிச்சிங்க அப்படின்னு இந்த மைண்ட்ல வச்சுங்க, போங்க, படிச்சுட்டு கத்துக்கிட்டு வெளியே வந்துருங்க, சைலண்டா இருங்க, சரிங்களா? வேற ஒன்றும் அவரே சொல்லி கொடுப்பாரு, கண்ட்ரோல் யுவர் எமோஷன். அப்படி எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணிங்க, கல்வியை கத்துக்கிட்டு வந்துருங்க. அது இல்லைன்னா வேற நிறைய இன்ஸ்டியூட்லாம் இருக்கு, சரிங்களா? நானே என் வாயிலே சொன்னேன். அவர் வந்து அதாவது அவரோட இதெல்லாம் என்னை அந்த அளவுக்கு எமோஷனலாக ஆக்கிருச்சு. இப்பயும் அப்படி தான் இருக்கேன். அவரோட ஒரு முகம் நல்லா இருக்கு, இன்னொரு முகம் ரொம்ப பேடா இருக்கு. ஸோ அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. இது என்னோட கருத்து. ஒரு விஷயம், நல்ல போங்க, கண்டிப்பா போங்க, படிச்சுக்காங்க அப்படி சொல்றாங்கன்னா உண்மையிலே வந்து எம்எம்ஜில படிப்பு நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும்னா எம்எம்ஜி வாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு. அவர் நிறைய இன்ஸ்டியூட் என்னன்னு சொல்றாரு, கொஞ்சம் பாருங்க. வேற அந்த இன்ஸ்டியூட் நீங்க போங்க. என்ன அப்படித்தான் இருக்கேன். அவரோட ஒரு முகம் நல்லா இருக்கு, இன்னொரு முகம் ரொம்ப பேடா இருக்கு. ஸோ அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. இது என்னோட கருத்து. அங்கிருந்து மாஸ்டர் மைண்ட் குரூப்ல படிச்சுட்டு வந்த ரொம்ப ஷார்ட்டா எம்எம்ஜின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வெளியே வந்த எல்லா பேருமே சொல்ற கருத்து இதுதான். நான் யாருக்கு எவனுக்கு எந்த காலத்திலும் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. அதனால ரொம்ப டேரிங். அதுல இருந்து வந்த எல்லா பேருமே சொல்ற கருத்து. இதுல இருந்து ஒரு 4 பேர் வெளியே போய் சொல்றான். 4 பேர் பெருசா, 1200 பேர் பெருசா. இவன் 4 பேரை பத்தி சொல்றான். 4 பேர் தானே வாங்க. நான் 40 பேரை சொல்றேன், 400 பேர் சொல்றேன். எங்க பாட்டி சொல்லுவாங்க, உலகத்துல இவங்க மாதிரி பிசினஸ் பண்ண முடியாது அப்படிமா. பாட்டி வாங்க, நீங்க நீங்க நியூசிலாந்து போயிருக்கீங்களா? அமெரிக்கா, லண்டன், செக்கோஸ்லோவாக்கியா இல்லையா, ரஷ்யா, ஜெர்மனி இல்லையா, எங்க போலியா? அப்ப உலகம் என்ன சொல்றீங்க அப்படின்னு. அதுல இருந்து படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட் சொல்றாங்களா, எல்லா ஸ்டூடெண்ட் 1200 ஸ்டூடெண்ட் கேட்டியா, உனக்கு உன் பிள்ளை ஒன்று 2 3 4 பேர் உடனே அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிருங்க. என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க 1500 பேசணும். ஒரு சர்வே எடுங்க, ஒரு ரிசர்ச் எடுங்க. இல்ல அதை டேட்டா வச்சிருக்கீங்களா, எல்லாரும் அடி போட்டு கேளுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, அப்புறம் பேசுங்க. ஐ எம் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆல். ஓப்பன் சேலஞ்ச் எல்லாம் இருக்கும். என்ன நான் யாருக்கு எவனுக்கு எந்த காலத்துல பயப்படுங்கிற அவசியமே இல்லை. அதனால ரொம்ப டேரிங்கா இந்த பதிவு போட்டேன். இந்த வீடியோக்கு எதுக்கு டேரிங் தேவை? என்னைய மாதிரி வீடியோ போட்டா, என்னைய மாதிரி போஸ்ட் அடிச்சு விட்டா, என்னைய மாதிரி பேசினாங்க அப்படின்னா அதுக்கு தைரியம் தேவை. இதுக்கு தேவை. இதுக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கு? இதை பெரிய தைரியம் நினைச்சிருக்காரு. இதுதான் தைரியமா செய்ய வேண்டிய எவ்வளவு இருக்கு பாத்துங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. ஒரு நல்ல தொழில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நல்ல தொழில். அந்த தொழில் சப்போர்ட் பண்ணாரு. இப்ப வருமானம் இல்லைங்கிற காரணத்தினால வந்து அந்த வேற மாதிரி போய் எங்க கம்பெனில வருமானம் இல்லைன்னு இவருக்கு தான் தெரியுது. ஏன்னா இவர் தான் எங்க அக்கௌண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காரு. மாசம் சோத்துக்கு வழி இல்லாம நான் எங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். வண்டி கிண்டி எல்லாம் வித்துட்டு வீடெல்லாம் வித்துட்டு என்ன பண்ணு தெரியல. அதனால பைத்தியம் பிடிச்சி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அக்கௌண்ட்ஸ் வரவெல்லாம் இவர் தான் பாத்துட்டு இருக்காரு. அதனால இவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். நீங்க அதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க. இஷ்டம் தான் போய் படிங்க, இல்லைன்னா விட்டு பேசாம வந்துருங்க. இங்கிலீஷ் வந்து இந்த தொழிற்சாலை நிறைய இருப்பாங்க. இப்ப எம்எம்ஜில படிச்சுட்டு வெளியே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். இப்ப புரியுதா? எம்எம்ஜி திருடிட்டு போனாங்கன்னு சொல்றது புரியுதா? எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் திருடிட்டு போனாங்க. எம்எம்ஜி அவரு சொல்றாரு, அவர் பொண்ணதான் சொல்றாரு. யாரு? பிரியா. அவங்க நிறைய திருடிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு எம்எம்ஜில படிச்சுட்டு வெளியே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால அதை ஃபாலோ பண்ணி புரியுதாமா? இவங்க அப்பா விட்டாந்து எல்லாம் படிச்சு வந்தாங்க. எங்க இருந்து படிச்சு வந்தாங்க? எம்எம்ஜி படிச்சு வந்தாங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னு இவங்களுக்கே புரியல. எம்எம்ஜில இருந்து திருடி கொண்டு வந்திருக்கோம் நாங்க. என் புள்ளியில அந்த 4-5 பேர் எம்எம்ஜில திருடிட்டு வந்திருக்காங்க. நீங்க படிக்கணும், அவங்ககிட்ட போய் படிங்க. எம்எம்ஜில படிச்சுட்டு வெளியே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. 2ஆம் கிளாஸ் படிச்சு ஒரு பிள்ளை வந்திருக்கு. அந்த பிள்ளைட்டு படிப்பீங்களா, டீச்சர் படிப்பீங்களா? சரி, என் பிள்ளை 2ஆம் கிளாஸ் படிச்சு வந்திருக்கு. அந்த பிள்ளை போங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஆனா பேவலில இதெல்லாம் எனக்கு இது பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் ரிப்ளை பண்ணும்போது பார்த்தா இதை விட காமெடி ஒண்ணு இருக்காது அப்படின்னு அப்படியே வாயால சொல்றாரு. என் பிள்ளை எம்எம்ஜில இருந்து எல்லா ட்ரைனிங் நீங்க திருடிட்டு வந்திருக்கு. நீங்க படிக்கணும், என் பிள்ளை கூட படிக்கலாம் அப்படிங்கிற. சோ கண்டிப்பா போங்க. அவங்ககிட்ட என்ன இவர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட படிக்கன்னு சொல்லுங்க. அவங்க திருடிட்டு வந்தது எங்கன்னு சொல்லி நீங்க அவங்ககிட்ட படிங்க. சரியா? எனக்கு தெரியாது, அவர் தான் சொல்றாரு இந்த மாதிரி எம்எம்ஜில இருந்து படிச்சுட்டு வந்தது வந்து திருடிட்டு வந்தது வந்திருக்கோம். நீங்க அங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்லுங்க. தயவு செய்து எல்லாரும் அங்க போய் படிச்சுக்கங்க. ஓகே? எம்எம்ஜில படிச்சுட்டு வெளியே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. இது இவர் கதை. அடுத்த கதை கேட்டா பிரியாத வரும். கலெக்டர் போன் வந்துச்சு. கலெக்டர்ஸ்க்கு அப்புறம் காலே காணும். ஒய் கேஸ் கொடுக்காங்க. அவங்க என்ன பண்ணுன்னு பாரு. இதுக்கு முன்னாடி வேல்முருகன் ஆண்டனி எல்லாம் வீடியோ போட்டாங்களா, அதை வந்து நம்ம எம்எம்ஜி பொண்ணுங்க நான் இதை கண்டிக்கல. பட் அவங்களுக்கு பொண்ணுங்களை பத்தி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, தேடி பிடிச்சி எடுத்து இங்க இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போன் பண்ணி, மகளிர் ஆஃபீஸ் போன் பண்ணி, அங்க போன் பண்ணி டக்கு டக்குன்னு வீடியோ எல்லாம் தூக்கிட்டாங்க.
அப்புறம் அவங்களே ஒரு வீடியோ கேப்ப மாதிரி தானே நாங்க போட்டாங்கட்டு புரியுதாடா வாத்தியாருக்கும் உங்களுக்கு என்னன்னு புரியுதா மக்கு போயிடுவில்ல எதை பேசணும்னு உங்களுக்கு தெரியலடா நான் போஸ்ட் போட்டேன் நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் பண்ணீங்க ரிட்டன் எடுக்க முடிஞ்சா எடுக்க முடியல சொல்லுங்க வாங்க நீங்க கிரைம் பிரான்ச் போங்க சைபர் கேஃபே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நான் வாத்தியாரெல்லாம் பெரிய இன்டெலிஜென்ட் வாத்தியார் சொல்ல பட் என்ன நடந்துச்சு ஏன் பொண்ணுங்க உன போன் அடிச்சு வீடியோ எடுக்க வச்சிட்டாங்க இந்த வீடியோ எடுக்க வைக்க முடிஞ்சா நீங்களா ஓகே ஒரு பெங்களூர்ல நம்ம ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு திடீர்னு அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு 50 ரூபா 100 அப்படி கலந்து விட்டுருக்காங்க திடீர்னு அவங்க ப்ராப்பர்ட்டி வந்து வித்தோட கோடிக்கணக்காக பணம் என்ன பண்ணணும்னு தெரியல அப்புறம் வந்து ஏற்கனவே அவங்க கூட இருந்தவங்க 2 20 லட்சம் 30 லட்சம் ஆட்டை போட்டு போயிட்டாங்க சார் காப்பாத்துங்க சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு. நான் சொல்றதுலாம் ஆடியோ இருக்கு என்ன அப்புறம் இவர் சொன்ன மாதிரி அந்த காலத்துல தெரியாம நம்மள அப்படி பேசிருக்கலாம் அப்புறம் நிறைய காப்பாத்துங்க சார் ஓகே காப்பாத்தலாம் அவங்க என்ன சொல்லுங்க அப்படி அப்புறம் நீங்க தான் கடவுள் சார் எங்க அப்பா மாதிரி சார் உங்க ஆசீர்வாதத்துல நடக்கு இப்போ யாராவது எம்எம்ஜி ஆசீர்வாதம் பிளஸிங் எனக்கு டக்கு வந்து அவரு அப்படி சொல்லுங்க அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படி கரெக்டா அப்படி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம எம்எம்ஜி சார்பா அப்ஜெக்ஷன்ல சொல்லி கொடுக்கு எம்எம்ஜில தான் உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் கிடைக்கும் எம்எம்ஜில தான் உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் கிடைக்கும் எம்எம்ஜில தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களும் இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கும் இவங்க எல்லாரும் எங்க பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் எம்எம்ஜி தான் உங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு எகேன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் இப்போ என்ன சார் வந்து நான் வந்து இப்படி கேட்காங்க நான் சப்போர்ட் பண்ணலாமா உங்க விருப்பமா உங்க விருப்பம் உங்க சப்போர்ட் பண்ண பண்ணுங்க உங்க விருப்பம் ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து பார்க்க கூடாது உங்களுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது நீங்க அப்படி வாங்க முறை நம்ம ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும் சோ அவங்க எனக்கு எகேன்ஸ்டா கேஸ் போடுறதுக்கு கூட எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண வேண்டியது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு டீல் நான் 50 லட்சம் எனக்கு இருக்கு இதை கொடுத்து நான் வந்து மாசம் மாசம் எனக்கு இன்கம் வரணும் அப்படின்னா அதுக்கும் எம்எம்ஜி தேவைப்படுது அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சிலவங்க நம்ம கூட ரொம்ப ஒட்டிக்கிட்டே நம்ம உண்மையா நேர்மையா அப்ப இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது பட் கூட இருப்பாங்க அது காலம் தான் பதில் சொல்லும் உடனே அவளை பேசி எம்எம்ஜில க்ளோசிங் 15 நிமிஷம் 12 நிமிஷத்துல 50 லட்ச ரூபா வந்து டீல் பண்ணி கொடுத்தோம் கிரிப்டோல 50 லட்ச ரூபா நம்ம போட்டாங்க அது விஷயமா நம்ம ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப நம்பிக்கையா மாசம் மாசம் கொண்டு 75,000 அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் இதுவும் நடந்தது எம்எம்ஜில தான் எங்கேயாவது 50 லட்சத்தை கொடுத்துட்டு மாசம் மாசம் 75,000 ரெகுலர் கொடுப்பாங்களா இதை பத்திலாம் யாரும் பேச மாட்டீங்களா ஏன்டா இதை நான் தான் பேசுமா நீங்க பேச மாட்டீங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்குது அடிக்க மட்டும் தான் வரீங்களா நல்லது பண்ணு நான் ரெண்டு சொல்லுங்க இப்போ நான் வந்து உங்களை ஏதாவது கெட்டது சொல்லிட்டு உங்களை பத்தி எது சொல்லலாம் சொல்லுங்க தயவு செய்து நான் அது சொல்லிடுறேன் நீங்க எங்களுக்கு பண்ண நல்லது இப்போ நான் எல்லாத்தை பத்தி பேசும்போது அவங்க எனக்கு பண்ண நல்லது சொல்றேன் மதிக்க மரியாதை என்னை பாராட்டினது சொல்றேன் எதுவும் சொல்றேன் இதை விட்டுட்டு மன்னிச்சிங்கன்னு சொல்லுங்க அதுவும் சொல்றேன் பேசும்போது ரெண்டும் பேசுங்க ஒத்த இப்போ இவனெல்லாம் ஆடியோ போட்டோன்னே நம்ம இப்போ பிரசென்ட் எம்எம்ஜி கோச்சஸ் சார் இவங்களுக்கு எம்எம்ஜில அவங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுக்க எனக்கு பயங்கர ஜோக்கு 5 வருஷம் எம்எம்ஜில மாஸ்டர் கோச் அந்த கோச் இருந்தவனுக்கு நெட் மார்க்கெட்டிங் இது அபிஷன் தெரியல நம்ம புதுசா அந்த கோச் சொல்லி கொடுக்காங்க பேசிக் கூட தெரியல ரெண்டு விஷயம் சொல்லுங்கப்பா எங்க சொன்னாலும் எல்லாத்தையும் சொல்லுங்க போலீஸ் போனாலும் சரி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ நான் ஏன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெண்டு விஷயம் சொல்லுங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க ஏன் எதிரிகள் இப்போ முதல்ல வந்து இவ்வளவு வீடியோ போட்டாங்களா தப்பு பாய் போச்சலாம் அப்புறம் நாங்க வந்து கமெண்ட்லாம் பண்ணலாம் எல்லாம் கேட்டுட்டு ஓகே 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 இப்போ நான் இப்படி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வீடியோ போட்டாங்க அப்புறம் வந்து என்னை பத்தி வீடியோ போட்டாங்க நான் வந்து போடுங்கடா இனி நான் எவனை பத்தி போடுவேன் என்னை பத்தி போடுங்க செலிபிரிட்டிங்க போது நிறைய 4 விஷயம் பேசுன்னு வச்சுவாங்க இப்போ நயன்தாரா பத்தி எல்லாம் பேச சொல்லுங்க நயன்தாரா எங்க கொஞ்சம் பட்டு அவங்க கல்யாண வீடியோ எவனாவது கல்யாண வீடியோ 20 கோடி இருப்பாங்களா அந்த மாதிரி என்னை பத்தி வீடியோ போடுங்க நிறைய வீடியோ போடுங்க எம்எம்ஜி 2 பேருக்கு கொண்டு போய் சேருங்க எம்எம்ஜி பேர் சொல்லி போடுங்க என் பேர் சொல்லி போடுங்க போட்டோ காட்டுங்க இன்னும் நான் இவ்வளவு கூடுறமானவன் எவ்வளவு பேக்கறானு சொல்லுங்க ஐ எம் ஜஸ்ட் வெல்கமிங் ஆல் ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட் ரைட் அப்பதான் அது நடந்த நல்ல விஷயங்களும் நம்ம பேச முடியும் இப்போ நம்ம ரெகுலர் வீடியோ போடுவோம் நல்லா இருக்கு இந்த விளையாட்டு எனக்கு நான் ரிப்ளை பண்றேன் பட் ஒருத்தா இருக்கணும் ரொம்ப கூடுறமா கஷ்டப்பட்டு சொல்லிருக்கணும் ரொம்ப சப்பே சொல்லக்கூடாது அது எனக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கும் அப்ப தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் ஒருத்தா இருக்கும் நீங்க போடுற வீடியோ எனக்கு எகேன்ஸ்டா என்ன திட்டி போடுற விஷயம் ரெஸ்பெக்ட்ல இருக்கும் இந்த பயில ஏதோ ஒரு வீடியோ போட்டாங்க பார்த்தா வந்து அவ்வளவு வருத்தம் இல்லை அதனால அதுக்கு எதிர் ஸோ வந்து இவங்க 50 லட்ச ரூபா டீல் பண்ணதுக்கும் நான் தான் இந்த 50 லட்ச ரூபா நம்பிக்கை நாள் கொடுக்கறதுக்கும் நான் தான் இந்த 50 லட்ச ரூபா வாங்கிட்டு 75,000 மாசம் மாசம் கொடுத்தது நான் தான் ஐ மீன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணிட்டாங்க அப்புறம் எனக்கு ஒன்னும் வேண்டாம் எனக்கு 50 லட்சத்தை திரும்பதா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேமா அந்த 50 லட்சம் திருப்பி கொடுத்தாங்க இந்த மாதிரி என்ன நடக்கா அது நான் தான் எவ்வளவு செந்தில் சிங்கப்பூர் 40 லட்சம் 50 லட்சம் இன்னைக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல என் தங்கங்கள்டா லவ் யூ லவ் யூ ராகுல் செந்தில் சிங்கப்பூர் இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க என் தங்கங்கள் நிறைய இருக்கு மணிவேல் அறிவலகன் அன்பழகி எவ்வளவு பெரிய லிஸ்டா பேர் சொல்ல மறந்துறாங்க எல்லாம் தங்கங்கள் இருக்கு அவங்கள உண்மையை சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க என் வீடியோ கப்சா பண்ணி வச்சுக்கான் என் வீடு புடிங்கிட்டு தர மாட்டேங்கான் இதுல மணிவண்ணன் இங்க கால் பண்ணி மோட்டிவேஷன் நீங்க வந்து இப்படி விட்டுறாதீங்க இன்னும் 4-5 கேஸ் போடுங்க இப்ப ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்காரு அவராங்க இவர் இந்த மாதிரி வீடு விட்டுறாங்க 2 கேஸ் சேர்த்து போடுங்க இங்க இவ்வளவு மரியாதை பேசுங்க நல்ல கேஸ் போடுங்க நானும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் 20 வருஷமா ஒரு தடவை ஜெயிலுக்கே போகல ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட் ஃபுல் கம்பெனி நீங்க மெட்ரோ சொல்றாரு நீங்க கீழே வந்து அவங்க மக்கள் அவங்க மேல இவ்வளவு கோமா இருக்காரு பாத்தீங்களா ஆமா சார் நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க நீங்க பெரிய அளவுனா உங்களுக்கு எனிமி இருக்கணும் ரொம்ப பெரிய அளவுனா ரொம்ப எனிமிஸ் இருக்கணும் நீங்க தானே சொல்லி எந்த வருஷம் சொல்லி கொடுத்தது என்னைக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஏய் சுரேஷ் சாரி நான் டாபிக் மாத்தி போறேன் என் மெட்ரோ சொன்னாரு நீ என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுடா உங்களை மாதிரி நான் வாழக்கூடாது சார் இவ்வளவு வயசு காலம் 2000 கஷ்டப்படுறது 30,000 40,000 வாங்கிட்டு ஒவ்வொருத்தரும் பாடப்படுறது இந்த நிலைமை எனக்கு வேண்டாம் இதை அவங்க படிக்கல சார் நீ உன் பிள்ளை கட்டி கொடுத்து பாரு நான் வந்து 100 பவுன் போட்டு என் பிள்ளை கட்டி கொடுத்தேன் யாரும் தான் கட்டி கொடுத்தேன் 100 பவுன் யார் சார் கொடுத்தீங்க கொஞ்சம் பைசா வச்சிருந்தா வயசான காலத்துல நீங்க நல்லபடியா இருக்கலாம் இவன்ட்ட பேசி உங்க வாழ்க்கை எனக்கு வாழ வேண்டாம் என் பிள்ளைய வந்து 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டு அப்புறம் நான் தெருவில் பிச்சை எடுத்து அடைஞ்சிட்டு ஒரு 20,000 30,000 50,000 என்ன பாடப்படுத்தலாம் இது எனக்கு வாழ்க்கை வேண்டாம் உங்களை மாதிரி நான் வாழக்கூடாது சார் நீ இருக்கேன் சார் நீ இருக்கேன் நீ எப்படி வாழ்ந்துருக்கு நான் இருக்கேன் சார் எனக்கு நீங்க இருக்கேன் உங்களுக்கு நான் இருக்கேன் உங்களை மாதிரி நான் வாழ வேண்டாம் எங்களை மாதிரி நீ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு அவர் பொட்டி கட்டி எல்லாம் காலி போட்டு போயிட்டாரு வீடு கிட்ட காலி போட்டு போயிட்டாரு
கால் பண்ணி பக்கத்துல பண்ணாரு, நான் எங்க போயிருக்கேன் என்ன கேட்டேன். ஓகே சார் அந்த பணம் கொடுங்க, அது ரிப்ளை பண்ணாதீங்க அப்படின்னா. அவர் ஏதோ சண்டை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், ஒரு வெரி சிம்பிள், நீங்க உங்க பிளாசிபிள வாழ்ந்தீங்க, என்ன வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் என் பிளாசிபிள் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க மேபி இதுக்கப்புறம் என் காலம் மோசமான காலம் வரலாம், ஆனா எனக்கு தெரியாது. அல்லது நான் இப்படி அவன் அந்த போலீஸ் சொன்னா, நீ சரியான சாப்டர் நீ அப்படின்னா, உன்னை பார்த்தாலே தெரியுது சரியான சாப்டர் அப்படி. அந்த மாதிரி நான் சாப்டர் நல்லபடியா வாழ்ந்துட்டு போகலாம், எனக்கு தெரியாது, காலம் பதில் சொல்லு. காந்தி மேட்டுக்கு வரும். அவங்க வந்து என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பெங்களூர்ல இருந்து வந்து. அங்க வந்து பிளைட்ல வந்து அவங்க ஒரே விஷயம், அதாவது என்னச்சுன்னா அந்த பணம் கொடுத்தது. அப்புறம் நம்ம எம்எம்ஜி ரூல்ஸ் பிரகாரம் யாருக்கு எம்எம்ஜில இருந்து வருமானம் வந்திருக்கோ அதுல 10%, 20%, 30% எம்எம்ஜிக்கு ஷேரிங் கொடுப்பாங்க. இது கட்டாயம் கிடையாது. சிலவனுக்கு மனசு இருக்கும், சில மனசாட்சி இருக்கும், சிலவங்க வந்து நல்லவங்க இருப்பாங்க, சிலவங்க அதோட ஓடி போயிருவான், திரும்பி வரமாட்டான். இது டிபெண்ட்ஸ். நான் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. கொடுக்க இருப்போம். சிலவங்க படிச்சிருப்பாங்க, சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க, இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. எம்எம்ஜி கொடுக்க பைசா கொடுத்துருப்பாங்க, எதுவுமே நடந்திருக்காது. சோசியல் மீடியா படிச்சிருப்பாங்க, எதுவுமே நடந்திருக்காது. அதுவும் உண்மைதான். ஆனா எம்எம்ஜி கூட இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும் செய்யுங்க. எம்எம்ஜி தான் செய்யணும், எம்எம்ஜி தான் செய்யணும், எம்எம்ஜி செய்யாது, நீனும் செய்யணும், எம்எம்ஜி செய்யும், ரெண்டு பேரும் நம்ம கை கொடுத்து போவோம் முடிவு வரைக்கும். அதான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து இவங்க இவங்க வந்து கோச் டு கோச் படிச்சாங்க, ட்ரெயின் ட்ரெயின் படிச்சாங்க, எல்லாரும் பைசா கொடுத்தாங்க. நான் வீடியோ போட மாட்டேன், என் பல்லு வந்து இப்படி இருக்கு, என் கல் இப்படி இருக்கு, என் கை இப்படி இருக்கு. யாரு நம்ம நம்ம அப்படியே பாக்குற ஆளு அப்படின்னு. எங்க ஒருத்தர் ரிசர்ச் என்ன டாக்டர் சொல்லணும் கோவம் வரும் அவங்களுக்கு. சரி ஓகே, தெரியாது இதுக்கப்புறம் எங்க சண்டை போகுது எனக்கு தெரியாது. சரி இது ஒரு பக்கம் சண்டை. இவங்க எல்லாம் ஒரு 4-5 பேர் குடிட்டாப்ல, இவன் 4-5 பேர் சேர்ந்து இவன் தான் எம்எம்ஜி முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க இல்லடா எம்எம்ஜி. சிவாஜி கடைசி வந்து கடைசியில தட்டுவாங்களா, தட்டிட்டு யாரடா, நான் தான் அவங்க கடைசிக்குள்ள வந்திருக்கேன், இங்க வா, கடைசி பிள்ளையில நான் தான் முடிவு பண்ணுறேன். நீங்க எல்லாம் எம்எம்ஜில முக்கியமான ஆள் நான் தான் முடிவு பண்ணும். நீங்க எல்லாம் நம்ம எம்எம்ஜில முக்கியமான ஆள், நீங்க தான் எம்எம்ஜி போனதுக்கு அப்புறம் எம்எம்ஜி மூடிட்டு தான் போகணும். ஏன் எம்எம்ஜி போயிட்டு இருக்கு, நீங்க ஒரு தூசு தூள் கூட கிடையாது. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க போறது இல்ல, நீங்க ஒரு ஆட்கள் அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நான் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கேன். என் யூடியூப் சப்ஸ்கிரைபரே 56,000 ஆகும். எவன்டாவது போய் கெஞ்சினா என்னை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுங்க. இவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியல. பெங்களூர்ல இவங்க தம்பி இறந்து போயிட்டாங்க. நான் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம், நான் ட்ரெயின்ல எங்கேயும் எதுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து இவங்க தம்பி இறந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் என் தம்பி சரிமா சாரி என்ன பண்ணும் எல்லாம் செட் பண்ணிட்டு நாங்க வந்து திடீர்னு ட்ரெயின்ல இறங்க முடியாது. ஏதோ தேவகோடா அந்த கூட இயர் ஊர்ல இறங்கி பஸ் பிடிச்சி 8 மணி நேரம் பஸ்ல போய் நிறைய வாமிட்டு வந்து தைலில வந்து வாமிட்ட பிடிச்சி பிடிச்சி கட்டி கரெக்டா போய் பெங்களூர்ல போயிட்டு அடுத்த நாளைக்கு போறோம். அங்க போறோம் வீட்டுல நீங்க எங்கேயாவது ஒரு சாவுல பாத்தீங்களா, அந்த சாவுல போனோம். அப்புறம் அவங்க கூட ஒரே ஒரு ஆள் இப்படி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா, கூட ஒரு ஆள். அந்த மாதிரி சாவுட்ல எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும், ஒரு மனுஷன் என்ன பண்றாங்களோ அது பொறுத்து அவங்க கூட்டம் இருக்கும். ஸோ சாவுட்ல யாருமே இல்ல. அப்புறம் எனக்கு சொல்றாங்க, நீங்க என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் பொண்ணு அடக்கும், அன்னைக்கு தான் தம்பி அடக்கும், இல்லைன்னா கிடையாது. இல்லமா நீங்க பண்ணுங்க, நான் ஊர் போயிட்டு இல்ல நீங்க வந்தாதான் அடக்கும். எல்லாமே கன்றாவி ரெக்கார்டிங்ல இருக்கு. இதெல்லாம் வந்து போலீஸ்ல சொல்லவே இல்லை அவங்க. அங்கதான் வந்து எல்லாரும் வீக் ஆகுறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அடுத்த என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க ஃபுல் கதையை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போவீங்க, நான் வந்து எல்லாம் சொல்லுவேன், நீங்க டம்மி ஆவீங்க. இப்ப இந்த பிரியா பிள்ளை போஸ்ட் போட்டாங்க மேடம் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்ல கால் வந்துச்சு. நான் சொன்ன உடனே சத்தம் வச்சுக்கணும், அடுத்த வருது எனக்கு தெரியல. சோ சொல்லும் போது ஃபுல் ஸ்டோரி சொல்லுங்க. அடுத்த என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஸ்ட்ராங்கா கொடுங்க, ஸ்ட்ரைட்டா நான் ஜெயிலுக்கு போகணும் அந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் நாங்க வந்து போனோம், பார்த்தா போன விட்டு அவங்க 2 பேரு நான் எப்படி பண்ண முடியும். உடனே பிளான் பண்ணி நம்ம டீம் அவ்வளவு போன் அடிச்சு எல்லாரும் வாரீங்களா இவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண ரைட் ஓகே அப்படின்னு எல்லாரும் போன் பண்ணிட்டு. எனக்கு என்ன தெரியுமா, நம்ம கோடி கணக்கில் பணம் வச்சிருக்காங்க. சோ நம்ம இவ்வளவு செலவழிச்சு எல்லாரும் 50 ரூபா 100 ரூபாய்க்கு அழுன்னு அழுவது. ஏன்னா அது வாழ்க்கை அப்படி வாழ்ந்துருக்கு. நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் இருக்குன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு எனக்கு 2 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும். வயசு என்ன ஆகி போச்சு, இன்னொரு 10-20 வருஷம் செத்து போயிருவோம். இந்த பணத்தை விட்டுட்டு போய் சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சினா நல்ல வாழுங்க, சந்தோஷமா இருங்க. இல்ல சார் நான் அவ்வளவு எம்எம்ஜி எழுதி ஒன்னு எம்எம்ஜி எழுதி வைக்காமா, நீ நீ யார் ராசா, நீ எம்எம்ஜி எழுதி வைக்கிறது, நீங்க எம்எம்ஜிக்கு ஜெயில் போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காடி. நான் அன்னைக்கு சொன்னேன் ஒன்னு எம்எம்ஜி எழுதி வேணா, நீ எல்லாத்தையும் செலவழிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போமா தாய், ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ரெக்கார்டிங் பாருங்க. நான் ஃபுல் ரெக்கார்டிங் அந்த ட்ரைனிங் ரெக்கார்டிங் காட்டுறேன். எம்எம்சி நீங்க எதுவும் எழுதி கூடாது, நீங்க எல்லாம் செலவழிங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம் எழுதி வைக்கிறது அப்படி. அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 80,000 1 லட்ச ரூபாய் எல்லாத்துக்கும் டிக்கெட், நம்ம டீம் டிக்கெட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ஒருத்தர் வந்து டிக்கெட் கேட்டா, பரதேசி நாயா நீ உனக்கு கொடுத்த டிக்கெட் தானே பைசா போட்ட, பிளைட் பிடிச்சி நேரம் வந்துட்டு போனீங்க, அதுக்கு பணம் கொடுத்து யாரா கொடுப்பா அப்படின்னு. இந்த நாய்ங்க 2 பேரு எவ்வளவு சொல்லியிருந்தாங்க. அவரு அவட்டு போய் பிளைட் டிக்கெட் பைசா கேட்டாரு. பரதேசி நாயா துட்டு கொடுத்தது நான் உனக்கு என்ன வலிக்க போகுது, அவனா என்ன பேசுவாங்க. ஓகே அந்த மாதிரி அப்படி வச்சுங்கச்சு. அப்புறம் இங்க வந்து 4-5 வீடு இருந்துச்சு. அப்புறம் ஒரு மெட்ரோ இருந்தாரு, மற்றதெல்லாம் வாடகை கடை கால்கள் வச்சிருச்சு. அப்புறம் மாசம் மாசம் நாங்களும் வாடகை கொடுத்துருந்தோம். அப்புறம் ஒரு மாசம் யாரோ ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வீடு காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாசம் வாடகை இல்லாம, ஏன்னா இங்க வந்து நாங்க வீடு ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு ஆடியப்படுறதுக்கு சுரேச்சலம் ஏமாத்துக்காரன், சுரேச்சலம் போய் சொல்றாரு 2500 ரூபாய்க்கு போய் சொல்றாரு. நான் நினைக்கல, ஆனா பரதேசி நான் லட்ச லட்சமா நான் கொடுத்து உட்காந்துருக்கேன். அப்புறம் இங்க வந்து வீடு வாங்கும்போது நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு 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 70 லட்சம் 80 லட்சம் வீடு வந்து வாங்கிட்டு ஒரு அவ்வளவு தேடுதல் தேடி இருக்கிறதுல மார்க்கெட்டை குறைச்சி அடிச்சு மேபி இப்போ வீடு 12 லட்சம் 9 லட்சம் 13 லட்சம் 11 லட்சம் இப்படி எல்லா இடத்தையும் குறைச்சு 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 24 லட்சம் 20 லட்சத்துக்கு 19 லட்சத்துக்கு அந்த மாதிரி வச்சாங்க. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கவனிங்க. நான் வாடகைக்கு ஒரு வீட்டுல இருக்கேன், அந்த வீடு என் ஃப்ளோர்ல பக்கத்துல அழகா இருக்கு. அந்த வீட்டுக்காரங்க வந்து கூட 2 லட்சம் சொல்றாங்க. நான் வந்து இவங்களை ஏமாத்துற ஆளா இருந்தேன்னா இவங்களுக்கு தெரியாது நான் எங்கேயாவது கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட போறாங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இவங்க இன்னைக்கு ஒரு வீடு வாங்குறாங்கன்னா நாளைக்கு விற்கும்போது அவங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்கணும். அதனால நான் அந்த வீடு வாங்கல, எங்க ரேட் குறைய இருக்கோ தூரத்துல அங்க அந்த மாதிரி வீடு தான் வேலையும் வாங்கிக்கணும். இதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. கரெக்டா இப்போ நான் வந்து இந்த பணத்தை யூஸ் பண்ணணும், இந்த வீட்டுல அபகரிக்கணும் அப்படின்னா எனக்கு தேவையான வீடு நான் வாங்கிடுவேன். கரெக்டா எனக்கு அந்த மாதிரி பாயிண்ட்ல
நானும் என் வீட்டை எவனுக்கு எழுதி வச்சுட்டு எம்எம்ஜி இருக்க வீடெல்லாம் எம்எம்ஜி என் குடும்பத்துக்கு இல்ல, எம்எம்ஜி இருக்க வீடுலாம் எம்எம்ஜி அடுத்த யார் நடத்த போறாங்களோ அவங்களுக்காக தான் அந்த வீடு. ஒரு கொஸ்டின் நடத்த போனா அவன் ஆடி போட்டு போயிட்டாங்க. அடுத்த யார் நடத்த போறான்னு பார்ப்போம். என் சாவுக்கு முன்னாடி யார் நடத்த போறாரு பார்ப்போம். சார் என்கிட்ட வந்து எம்எம்ஜி ஏமாத்துக்காரு அப்படின்னு சொன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் சரி வந்து பார்ப்போம், நான் ஒரு லிஸ்ட் தரேன். ஃபிளைட் டிக்கெட் நான் போட்டு வந்த பைசா, திரும்ப உங்களுக்கு பார்கெயின் பண்ணி கொடுத்த பைசா, ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இல்லையா, கொஞ்சம் பேசி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேசி கொடுக்கும்போது இப்போ சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா brokerage பிளஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு குறைச்சு கொடுத்துருக்காங்களோ அதுலயும் கமிஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு கொடுங்க, தட்ஸ் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். இப்போ வந்து நான் போலீஸ் பேசும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து மெர்வானி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இது ஹெல்ப் இல்ல சார், இது என்னோட ப்ரொஃபஷன். நான் ஒரு பெரிய லிஸ்ட்டை காட்ட முடியும். என் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் மாசம் மாசம் 20%, 30%, 10% கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நான் மெர்வானி பண்ணல. இது ஆக்சுவலி பணம் இல்லாம வாழ்ந்து பழகிட்டு இந்த 75,000 கொடுக்கும்போது 10% எம்எம்ஜி கொடுக்கணும். அது பாவம், அதுக்கு பணத்தை வச்சு இப்படியே புரண்டுட்டு இப்படியே என்னத்தை தின்ற போற ஒரே ஒரு ஆளு, பொண்டாட்டி புருஷன் கிடையாது, பிள்ளை கிடையாது, என்ன கிடையாது, என்ன செஞ்சிட போறீங்க வாழ்க்கையில? நல்லா வாழுங்க. இது சாகும்போது எப்படி சாகும்போது என்னன்னு தெரியல. லட்சி அவங்க சாவு நான் பார்க்கணும், ஏன் சாவு அவங்க பார்க்கலாம், அது காலம் பதில் சொல்லும். அவங்க அந்த மாதிரி திரு யார சொன்னாங்க, சுரேஷ் செல்லம் வந்து 2,500 திருட இவங்க எல்லாரும் குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்களா? நான் என்ன சொல்லணும்னு சொல்லிடுறேன். நான் வந்து ஏன் மறைச்சிட்டு பண்ணேன், அதனால ஒரு சைடுல சொல்றதா கேட்டுட்டு இருக்கேன். நான் சொல்றேன் இதுல என்ன டவுட் இருக்கும் அந்த வீடியோ பார்த்து எனக்கு ஆடியோ போடுங்க, அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது வந்து இந்த ட்ரைனிங் சம்மந்தப்பட்டலாம் இது பார்க்காதீங்க. இது இந்த எங்களுக்குள்ள பஞ்சாயத்து நடக்கல, அதுக்காக பிளஸ் வெறும் ட்ரைனிங் பார்த்து போர் அடிச்சிருக்கும். இது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சோ அப்ப நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் நான் என்ன ஓப்பன் கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் நான் உங்களுக்கு நெகோசியேஷன் பண்ணி எத்தனை லட்ச ரூபா லாபம் பண்ணி கொடுத்துருக்கோம், அதுல எனக்கு 50% வேணும். அதுக்கப்புறம் பார்கென் பண்ணி கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைச்சிக்கலாம். வேற வேற என்ன எனக்கு செலவு பண்ணி நான் வராம உங்க தம்பி பணத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிருந்தீங்களா, அதுக்குள்ள பைசா. ஐயோ சாவு வீட்டுக்கு போன பைசா கேட்ட சாவு, நீனும் சாவு போறேன் நானும் சாவு போறேன். சாவு வீட்டுக்கு பணம் கொடுத்தாகணும். அந்த பொட்டி கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து கொண்டு இறக்கிட்டு கொண்டு கொடுத்துட்டு போனாலாம். சும்மா பண்ணானா நான் ஏன் உனக்கு சும்மா பண்ணணும்? நீ எனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்ப, நான் உனக்கு சும்மா வந்து 1 லட்ச ரூபாய் செலவழிச்சு பண்ணுமா? போட்டு பாத்துருவோம் வாங்க அப்படின்னு இருக்கேன். ரைட்டு, அதான் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஏதோ வந்தவொடனே பெரிய அவரு போலீஸ்காரர் எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைராசா, நீ எனக்கு அதான் வேணும், நீ சாரா சாப்டர். உங்களுக்கு இது போலீஸ் கேஸ் புதுசா இருக்கா? 25 வருஷமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்க. சரி ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தவங்க வராங்க இந்த மாதிரி சில்லி கேஸ் இந்த மாதிரி பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணு. மணிவன் எப்படி சொல்லி கொடுத்தாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா கேஸ் கொடுங்க மேடம், இன்னும் 4 போய் கேஸ் இன்னும் எல்லாம் கொடுங்க, சும்மா வெறும் இந்த வீடு கிட்ட போடாதீங்க, சிவில் கேஸ்ல வெளியே வந்துருவாங்க அப்படின்னு. சோ மணிவன் நிறைய நல்ல யோசித்து நல்ல பெரிய கேஸ் கொடுங்க. ரைட்டா? டன். அதுக்கிட்ட எனக்கு 2 3 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், சார் எவன் சார் இவனெல்லாம் வந்து இப்படி தூக்கலாம் சார், இதெல்லாம் சிவில் கேஸ் சார், நான் வரேன் சார். சரி சரி ஓகே. அவங்களுக்கு அவங்க சைடு மட்டும் தான் தெரியும், மத்த சைடு எங்களுக்கு என்ன சைடு தெரியல. அதுக்கு தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இன்னும் ஏதாவது டவுட் கொஸ்டின்ஸ் அடி போடுங்க. என்ன டீம் உடையதா அது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் வீடியோ ஒன்று இருக்கு, அதெல்லாம் சீக்கிரம் அனுப்புங்க. இவங்க கதை முடிஞ்சா வேற என்ன லிஸ்ட்ல இருக்கா? ஓகே, ஆண்டனி வந்து அப்படி இப்படி அவரு இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. மே மாசம் இப்போ நம்ம போய் எகென்ஸ்டா ஆடி போட்டுருக்காரு. அவருக்கு ஒரு புரியல, கார்பரேட் வேர்ல்ட்ல இதெல்லாம் நடக்காது தம்பி, என்ன மாதிரி ஒரு புறம்போக்குனா பரவாயில்ல, எனக்கு எவன் தயவும் தேவை கிடையாது, நான் எவன்கிட்ட வேலைக்கு போக மாட்டேன், நீங்களா வீடியோ போட்டு அப்படியே எம்எம்ஜி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே எம்எம்ஜி இல்லாமல போகுதுடா, செஞ்சு பாருங்களா. நான் அப்படி கிடையாது, நான் என்ன சொல்றேன், சாவ போறோம்டா என் கூட வந்து போட்டி போடாதீங்க. உன்னோட போட்டி கல்லறைக்கு சாவுக்கு பணத்தை வச்சு எரிப்பாங்களா, அது உன்னோட என் கூட வா. உனக்கு வாழணும், இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், பிள்ளை குட்டி பார்க்கணும், வளர்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், நிறைய வேலை இருக்குடா. நீங்களாம் நிறைய காப்பி அடிக்கிறதும் பார்த்தா காப்பி. மணிவண்ணன் கோட்டு போட்டா உள்ள ஒயிட் டிஷர்ட் அப்புறம் ஒரு கோட்டு, அது ப்ளூ கோட்டு, எதை கோட்டை மாத்தீங்க, அதையும் அப்படி அடிங்க. அவரு ஆண்டனி அவரு போட்டு அவர் ஒயிட் ஷர்ட் அப்புறம் அதே கோட்டு அப்படியே காப்பி அடிக்காங்க. எங்கேயாவது வித்தியாசம் புதுசா பண்ணுங்க. கலெக்டர் கம்ப்ளைண்ட் அது காப்பி, எல்லாமே காப்பி. அதான் நீங்க மெட்டர்ட்ட படிக்கிறதுக்கும் நீங்க உங்க சொந்த புத்தில இங்கே போய் நம்மளை எதுக்கிறதுக்கும் காப்பி அடிச்சா எதுக்குறாங்க. வித்தியாசமா ஏதாவது புதுசா எழுதுங்க. இன்னும் வேற மென்டார் வேற நிறைய இடத்துல செக் பண்ணுங்க. இதோட புத்திசாலி யாருன்னு கேட்டுங்க. எப்படி இவனை ஆப் வைக்கணும், எம்எம்ஜி எப்படி காலி பண்ணணும், இன்னும் நல்ல விஷயங்க. வீட்டுல போய் பெரியார் கூட்டப்பா அப்படிங்கிற மாதிரி வராதிங்க. ஓகே, நல்ல இன்டெலிஜென்டா விஷயம். ஆண்டனி தலைவர் அன்னைக்கு அடைய போட்டாரு. யாருனாலும் வச்சு செய்யுங்க. நான் வந்து ஏன்னா எதிர்த்து நிக்கீங்களா, சாவர வரைக்கும் நான் வச்சு செய்வேன். அன்பா போகணுமா அன்பா போயிடலாம், சாவணுமா நான் சாவ ரெடி, ஜெயிலுக்கு போகணுமா ரெடி, ஆளை வச்சு அடிப்பீங்களா ரெடி, கொலை பண்ணுவீங்களா ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி தான். நான் எல்லாத்தையும் ரெடியா தான் இருக்கேன். நான் இன்னைக்கே சாவ முடியும், தப்பிச்சு நிக்கிற வேண்டாம். 4 வருஷம் நான் என் கதை போட சொல்லிவிடுது. ஹார்ட் அட்டாக்ல என் தப்பி பண்ண மாதிரி நான் 20லயே போயிருக்கலாம். அதனால என்கிட்ட வந்து சாவு பத்தியோ ஜெயில பத்தியோ இதை பத்தி கவலைப்படாதீங்க. என் கூட சாவுக்கு ரெடி வாங்க, அப்பதான் நம்ம மேட்ச் முடியல, நீங்க உங்களால பண்ண முடியாது. அவன் வீடியோ போட்டானா போஸ்ட் போட்டாச்சா, அவங்க எம்டி ஆண்டனி வேலை பார்க்குற எம்டி, அவர் ஆண்டனிக்கு ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி எம்டி 7 தடவை ஃபோன் பண்ணாரு, செக்ரட்டரி எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஆண்டனி என்ன பண்ணாங்க, போஸ்ட் போட்டீங்களா? அப்புறம் அவனுக்கு ஃபுல் கதை, ஐயா இவர் இப்படி வந்தாரு, இந்த வேலை பண்ணிருக்காரு, இவர் எப்ப மர கலந்து போச்சுன்னு வைங்களேன், அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆடி போடாரு. இன்னொரு மர கலந்து இருக்கு பிரியா, அது மர கலந்துச்சு ஆடிய போடும். அவங்க என்னென்னலாம் ஆடியோ போட்டீங்களோ, இவ அப்படி இவ இப்படி இவ நாய் இவ பேய் அப்படின்னு போட்ட ஆடியோ இருக்கலாம். அந்த ஆடியோ வந்து கலெக்டர் அம்மாவுக்கு நான் அனுப்பி வச்சோம். மேடம் இவங்க இப்படிதான் எங்களை பத்தி ஆடியோ போட்டுருக்காங்க மேடம், இவ்வளவு நல்ல ஒரு பொண்ணை போய் நாங்க வந்து போஸ்ட் போட்டோம் மேடம். ஒய்க்கு பத்தி உள்ளுக்கு வைக்க வராது. சரி நீங்க பண்ணீங்க. ஏதாவது அதாவது எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், அது நீங்க பண்ணாதீங்க, அது உங்களே வந்து சேரும். சரியா? இப்போ இப்போ ஆண்டனி வந்து நல்ல செட் ஆயிடுச்சு, வேலைகளை சூப்பரா போயிட்டு அவர் அப்படி கார்ல, ஏன் கார்லாம் இடிச்சு, அந்த நாய்க்கு கார் ஓட்ட தெரியாது, கார் ஓட்டி முன்னாடி 2 இடிச்சு பின்னாடி இடிச்சு பம்பர் இடிச்சு, ஒன்னும் இல்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ கார் ஓட்டிட்டே பழக அப்படின்னு கார் ஓட்டி இன்னைக்கு அவர் கார் ஓட்டிட்டு ஆஃபீஸ் போறது. சரியா? சொந்த கார்லாம் வாங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நாய்க்கு எதுக்கு நன்றியே கிடையாது. என்னாச்சு,
நீ எனக்கு வீடியோ போட்ட என்னாச்சு, எம்டி எல்லாரோட பேசியாச்சா, ஓகே. இப்போ நீங்க எம்டி எல்லாம் பேசி செட் பண்ணி வச்சிட்டீங்க, நான் உங்க கம்பெனிக்கு அகேன்ஸ்டா கேஸ் போடுவேன். செல்லர் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல கம்பெனி இருக்கு, அங்கதான் ஆண்டனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப முக்கியமான கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கம்பெனி வந்து எனக்கு பதில் சொல்லணும். ஒரு எம்ப்ளாயி இங்க இருந்து களவு எடுத்துட்டு போயிருக்காங்க, டேட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க, ஃபுல் ஹேண்ட் ஓவர் பண்ணல, அவருக்கு அகேன்ஸ்டா வக்கீல் நோட்டீஸ் போயிருக்கு, அவருக்கு அந்த ரிப்ளை பண்ணல. நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியா இருந்து எப்படி எந்த வெரிஃபிகேஷன் இவர் எந்த கம்பெனி வேலை பார்த்தாரு, என்ன பண்ணிருக்காங்க, எந்த இடம் எப்படி ஒரு வேலைக்கு வச்சுங்க, திருடிட்டு போனவங்க நீங்க வேலை வச்சுருக்கீங்களா, அப்போ திருடலாம் வச்சிருக்கீங்களா நீங்க வேலையில. அதே மாதிரி ஜெயநாத் கம்பெனி யாரு, வேல்முருகன், அவரோட ஓனர் கம்பெனிக்கும் எம்டிக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கு. அவங்களும் பண்ணலாம், அவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ். அந்த மாதிரி கம்பெனில சிட் பண்ணலாம், இந்த மாதிரி ஏமாத்திரமா இருந்தா வேலை பார்த்துட்டு இருக்கான், நாளைக்கு இந்த கம்பெனி நம்பலாமா இல்லைன்னு யோசிங்க. இப்போ இப்படி வீடியோ போடுறாங்க, எம்எம்ஜில ரொம்ப பிரச்சனை நடக்கு, கவனமா இருங்க அப்படி நம்மளும் வீடியோ போடலாம் இல்லையா. ஸோ ப்ராப்பரான கம்பெனி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அடுத்த அதுக்கு புரியாது, எல்லாத்துக்கும் கண்டினியூஸா நடக்கும். தன் வினை தன்னை சுடும். நீங்க அடுத்தவன வீடியோ போட்டு கொள்ளலாம் நினைச்சீங்க அப்படின்னா அதே மாதிரி நாங்களும் செய்யலாம் இல்லையா. ஸோ நம்ம திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். இது எவ்வளவு காலம் நடக்கு, இல்லாட்டி நீங்க விட்டுட்டு உங்க வேலை பார்க்க போறீங்களா, சுத்தம் நான் வேலை பார்க்கணுமா, அப்படி பண்ணலாம். இல்லாட்டி அப்படி செத்து செத்து விளையாடுமா அப்படின்னு நானும் செத்து செத்து விளையாடுறேன். தென் போதும்பா. மீதியில் நம்ம நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம். யாருக்கு இது மேல என்ன டவுட்னா சொல்லுங்க, அடுத்த சந்திப்போம். ஆல் டேக் கேர், பாபா, லவ் யூ ஆல்.